வசனத்தை வாசித்து நாம் தேவ சமூகத்துக்குள் கடந்தோம். एक वचन को पढ़कर प्रभु की उपस्थिति में प्रवेश करेंगे. 5ஆம் அதிகாரம் 15ம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். एफेसी की कृति की 5वां अध्याय की 15 और 16 आयत. ஆங்கிலத்தில் யாராவது வாசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ हो. இங்கே வேதத்தில் படிக்கிறோம், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. जो निर्बुद्धियों को समान आप चाल चलन मत रखो, पर जो बुद्धिमान है उसका चाल चलन करो. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். जो दिन बुराई है इसी के कारण समय को फायदा उठाओ. நாம் அடிக்கடி வாசிக்க கேட்டும் பல விதங்களில் கர்த்தருடைய வசனங்களை தியானித்து இந்த வசனத்தை தியானித்த அடிக்கடி தியானித்த ஒரு வசனம். ये बार बार हम ध्यान कर चुके हुए वचन है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ. இங்கே ஒரு ஞானமற்ற ஒரு கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. यहाँ पर एक निर्बुद्धि लोगों को झुंड के बारे में कहता है. ஞானமுள்ள ஒரு கூட்டத்தையும் வேதம் இங்கே பிரதிபலிக்கிறது. यहाँ पर एक बुद्धिमान झुंड लोगों को भी पवित्र शास्त्र. நம்முடைய இயேசு ஞானமுள்ள ராஜாவாகிய இயேசுவாக இருக்கிறார். हमारा प्रभु यीशु मसीह है, वो ज्ञान की राजा है. ராஜான்னு சொன்னா ஒரு 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 தேசத்துல குடிகள் இருந்தாங்கன்னா குடிகளில் நம்பர் 1 தான் ராஜா. அவரும் ஒரு குடிமகன் தான், அவர் தான் ராஜா நம்பர் 1. एक देश में प्रजा रहने से भी राजा वही सबसे प्रथम प्रजा है. அதாவது தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களில் எல்லாத்திலையும் மேலான நம்பர் ஃபர்ஸ்ட் முதன்மையான ஒரு மனுஷன். वो सारे देश के लोगों से सबसे बड़े और सबसे नंबर 1 वो राजा है. நம்முடைய ஆண்டவர் ஞானத்துக்கு ராஜா. हमारा प्रभु यीशु मसीह ज्ञान के लिए राजा, ஞானம் உள்ளதான ராஜாவாக இருக்கிறார். वो ज्ञान के लिए राजा है. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதாவது பூமியில் இருக்கிறதான சகல ஞானத்திலும் மற்ற விதமான எல்லா ஞானங்களிலுக்கும் ஞானம், எல்லா ஞானத்துக்கும் ஞானமாக இருக்கிறவர் தான் அவர். அதான் ஞானத்துக்கு ராஜான்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. वो सारे ज्ञान के लिए वो राजा है, इसीलिए ज्ञान की राजा. பேதைகளுக்கு பைத்தியக்காரர்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களுக்கு முன்பாக ராஜா இல்லை, ஞானிகளாக இருக்கிற எல்லா ஞானிகளுக்கும் எல்லா ஞானம் உள்ளவர்களுக்கும் எல்லா ஞானத்துக்கும் 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 மேலாக இருக்கிற ஒன்றாக இருக்கிறவர் தான் இவர்தான் ஞானிகளின் ராஜா. ये निर्बुद्धि और मूर्ख लोगों के लिए राजा नहीं, वो सारे ज्ञानी लोगों के लिए हर एक ज्ञान के ऊपर ये राजा है. இங்கே வேதத்தில் நான் நேரடியாகவே வேதத்துக்கு நாம் பிரவேசித்து அங்கங்கே போய் அலசி உழைச்சிட்டு வராமல் நேரடியாக நம்ம பிரவேசித்து இதில் இருக்கிற மேட்டரை நம்ம தியானிப்போம். हम इधर उधर नहीं घूमने से सीधा पवित्र शास्त्र के अंदर प्रवेश करके ध्यान करेंगे. இங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எல்லாரும் பார்த்தவொடனே சொல்லிடலாம், ஞானம் உள்ளவர்கள்னு சொன்னானே அவங்க கவனமாய் நடந்து கொள்றவங்க. हम तुरंत कह सकते हैं कि बुद्धिमान कहने से वो बहुत होशियार से चलते हैं. ஞானமற்றவங்க கவனம் இல்லாமல் ஜாக்கிரதை இல்லாமல் ஜாக்கிரதையா கவனக்குறைவா நடந்து கொள்றவங்க தான் ஞானமற்றவங்க. जो निर्बुद्धि लोग हैं वो लोग लापरवाही से चलते हैं, और जो ज्ञानी लोग हैं वो लोग सावधान से चलते हैं. நம்முடைய இயேசு இந்த பூமியில் ஜீவிக்கும் போது ஊழியத்தின் பகுதியிலையும் சரி, ஜீவியத்தின் பகுதியிலையும் சரி, வாயின் வார்த்தைகளிலும் சரி, பேச்சுகள்லையும் சரி, பார்வையிலையும் சரி, பரிசுத்தத்தின் பகுதியிலையும் சரி, எல்லாத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தன்னை காத்துக்கொள்கிற விஷயத்தில் கவனமாக நடந்து ஜீவித்த ஒரு கடவுள் என்று நம்ம எல்லாருமே சாட்சி கொடுக்க முடியும். हमारा प्रभु यीशु मसीह जब इस संसार में जिंदगी गुजारता था तो अपना चाल चलन में, बोलने में, सोचने में, करने में और बातचीत करने में हर एक में वो बहुत सावधान रहा. अपना जिंदगी के बारे में, सेवा के बारे में बहुत सावधान से रखवाली किया करके देख सकते हैं. வேதத்தில் நாம் இங்கே வாசிக்கிற வண்ணமாய் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, वो जैसे हम पवित्र शास्त्र में पढ़ा है उसी के मानेंद நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நடக்கைகளில் எல்லாம் கவனம் உள்ளவராக இருந்து ஜீவித்தபடியினால தான் அவர் ஞானிகளின் ராஜா அல்லது ஞானமுள்ள ராஜா என்று அழைக்கப்படுகிறார். हमारा प्रभु यीशु मसीह अपना सारे चाल चलन में बहुत सावधान रखो, रखवाली किया, इसलिए वो ज्ञान क्या राजा करके बुलाते हैं. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது,
அந்த ஆண்டவர் கவனமுள்ளவராக நடந்து ஒரு ஜீவியத்தையும் ஒரு ஊழியத்தையும் செய்து நிறைவேற்றி அவருடைய நடக்கைகளிலெல்லாம் கவனமுள்ளவராக இருந்து ஓட்டத்தை முடித்து போனது போல நாமும் அதே ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள பார்க்க வேண்டும் என்று வேதம் நம்மை குறித்து இங்கே அழகாக சொல்லுகிறது. जैसे प्रभु यीशु मसीह ने अपना जिंदगी में, सेवा में, चाल चलन में बहुत ज्ञान से रहने के लिए सावधान रहकर अपना दौड़ को खत्म किया, उसी के बाद जमानी हम भी करने के लिए दौड़ना देती है. இங்கே ஞானம் உள்ளவர்கள் கவனமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். जो बुद्धिमान है वो सावधान से चलते हैं. எதிலையுமே ஞானம் இல்லாம கேர்லெஸ்ஸா பைத்தியகரத்தனமா புத்தியினமா அப்படி பேதையை போல விளையாட்டுக்கு செஞ்சேன் அப்படிலாம் விளையாட்டுக்கு அப்படி கவனக்குறைவாக நடந்து கொள்கிற கூட்டத்தார் அல்ல. वो लोग वो निर्बुद्धि से चलने वाला नहीं, वो मूर्ख नहीं है, मैं खेलने के कारण वास्ते क्या करके नहीं बोलने वाला है. புதிய ஏற்பாட்டு கால ஜீவியம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டிய ஜீவியம். जो नए नियम का जिंदगी है बहुत सावधान के साथ गुजरने का जिंदगी है. புதிய ஏற்பாட்டு கால பூரணம் ஒரு ஜாக்கிரதையோடு செய்யப்பட வேண்டிய ஒரு பூரணத்துக்குரிய ஜீவியம். जो नया नियम का जिंदगी है वो सिद्धता के पाने के लिए बहुत सावधान के साथ करने वाला जिंदगी. ஏனோ தானோ கடமைக்கோ விளையாட்டுக்கு செஞ்சேன், விளையாட்டுக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணி சிரித்து நம்ம விளையாட்டுக்கு பண்ணி இப்படி செஞ்சுட்டு போகிற கூட்டம் அல்ல நம்முடைய கூட்டம். தேவனுடைய சபையில், புதிய ஏற்பாட்டு சபையில் இந்த சத்தியத்தை மடியில் கட்டி கொண்ட, இந்த சத்தியமாகிய அக்னியை மடியில் கட்டி கொண்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கவனமாய் ஜீவிக்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். जो कोई ये सच्चाई को अपने कमर में बांधा हुआ है वो बहुत सावधान का साथ जीने का दिवस है. वो कभी मैं खेलने के वास्ते किया करके बोलना नहीं. ஒரு நாள் நான் திருவண்ணாமலையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு வெளிப்படுத்தல் அல்லது இப்படி ஒரு காரியம் என்னோட மைண்டை போட்டு போராடி கொண்டே இருந்தது. जब मैं तिरुवन्नामलाई जगह में सेवा करते थे प्रभु की एक बात मेरा मन में बहुत கர்த்தருடைய வருகை ஏன் இமைப்பொழுது இருக்க வேண்டும், அதான் என்னுடைய கேள்வி. எனக்குள்ள எழும்பின கேள்வி அதுதான். जो प्रश्न मेरा दिल में उठी वो यही है कि क्यों प्रभु की आगमन एक आंख बंद करने के समय में होती है. எனக்குள்ள இந்த கேள்வி எழுப்பி எழுப்பி எனக்குள்ள ஒரு வேலையை செய்து கொண்டே இருந்தேன். मैं जो प्रश्न मेरा दिल में उठी है वो कुछ बड़ी काम करने लगी. கர்த்தருடைய வருகை ஏன் இமைப்பொழுது இருக்க வேண்டும்? இத்தனை வருட காலமா கஷ்டப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் வர்றாரு வர்றாரு வர்றாருன்றாங்களே, இன்னும் வரலையே. அந்த வர்றாரு வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு மனவாட்டியை கூட்டு போகலாமே, ஏன் ஒரு 10 நிமிஷம் இருந்து கூட்டுட்டு போனா என்ன, ஏன் இமைப்பொழுது வந்துட்டு போனோம், ஏன் யாருக்கு தெரியாம வந்துட்டு போனோம்? मैं ये बात को सोचे कि जो परमेश्वर आ रहा करके बोलता है उसके इतना देर तक हम इंतजार करते भी हैं. वो जो आता तो क्या कम से कम 5 मिनट तो रुकना चाहिए, क्यों पलंग मारते समय बदल जाता है. அதற்கு பிறகுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இதற்கேற்ற பதிலை கொடுத்து திடப்படுத்தினார். उसके बाद में पवित्र आत्मा ने मुझे अच्छे जवाब देकर मुझे दृढ़ बनाया. தேவனுடைய ஜனமே, புதிய ஏற்பாட்டு கால சபையின் ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கும் எங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு கால சபையில் கர்த்தருடைய விசுவாசிகளாக இருந்து கர்த்தருடைய வருகையை நோக்கி முன்னேறுகிறதான கூட்டத்தாராகி நமக்கு இமைப்பொழுதும் நம்முடைய தனிப்பட்ட லைஃபை குறித்து நம்முடைய காரியங்களை குறித்து நம்ம கவனமுள்ளவர்களாக ஜீவிப்பதற்காகவே கர்த்தர் வருகை இமைப்பொழுது என்று வைத்திருக்கிறார். प्यारे लोग, जो सेवक लोग हम हैं और विश्वासी लोग आप हैं, हम दोनों झुंड लोग एक सेकंड भी सावधान के साथ जिंदगी गुजारना चाहिए, करना चाहिए. उसी के कारण இமைப்பொழுதும் இந்த நிமிஷத்துக்கு பிறகு இருக்கிற ஒவ்வொரு இமைப்பொழுதும் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் இந்த நாட்களில் தெளிவு பண்ணிக்கொள்வோமாக. इस बात को अच्छी तरफ समझना चाहिए कि इसके बाद में आने वाला हर एक போன காலங்கள் போய்விட்டது. जो गुजर गया है चला गया. நாட்கள் கடந்து போய்விட்டது. जितना दिन गुजर गया. இனி வரப்போகிற காலங்களை பற்றி நம்முடைய மைண்ட்ல நம்மை பற்றி என்ன, आने वाला समय के बारे में हमारा मन में क्या हाल है. வருடத்தில் டிசம்பர் 14ஆம் தேதியில நாம் இந்த காலையில கூடி வந்திருக்கிறோம். ये दिसंबर के महीने 14 तारीख सुबह इकट्ठे हुए हैं. டிசம்பர் 13ஆம் தேதி வரை 11 மாதங்களும் 13 நாட்களும் போய்விட்டது. इस साल में 11 महीने 13 दिन गुजर गए. அதை பற்றி கணக்கல்ல, वो लेखा नहीं है. இனி இருக்கிற இந்த வருடத்தின் கடைசியில் இருக்கிற இந்த சொற்ப நாட்களும் இனி ஒரு வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டால் அதற்கு பிந்தின நாட்களும் உள்ள காலத்தை பற்றி நம்மை பற்றி என்ன, जो दिन बच गया है और आने वाला दिन उनके बारे में क्या है. அருமையான என் அருமை சகோதரனே, நண்பனே, சபையே, நாம் இமைப்பொழுதும் கர்த்தருடைய பகுதியில் நம்முடைய பரிசுத்தத்தின் பகுதியானாலும் விசுவாச ஜீவியத்தின் பகுதியானாலும் நம்முடைய பேச்சானாலும் நம்முடைய பார்வையானாலும் கிரியானாலும் கவனமாக இராவிட்டால் இந்த கிரீடத்தை, இந்த வெகுமதியை, இந்த லக்க, இந்த வருகையை நாம் எதிர்நோக்க முடியாது. प्यारे भाई और प्यारे बहनों, एक मिनट भी हमारा पवित्र जिंदगी के बारे में, विश्वास जिंदगी के बारे में, इस प्रभु के आगमन के बारे में
लापरवाही से रहने से, सावधान नहीं रहने से हम तैयार नहीं हो सकते। கடந்த நாட்கள் உண்டான நம்முடைய குறைகளை கர்த்தர் மன்னிப்பாராக. ये हमारा खुदावन पिछले दिन के कमियों को வருகிற माफ நாட்களை करे। ஆகிலும் நாம் பெற்ற சத்தியத்தை, நாம் பெற்ற ரட்சிப்பை, நாம் பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொண்டு இந்த வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக ஒரு இமைப்பொழுது கூட வீணாக்காமல், இமைப்பொழுது கூட நம்ம அஜாக்கிரதையாக இருந்து விடாமல் விழிப்புள்ளவர்களாக இருந்து இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்ய தீர்மானிப்போமாக. जो हम नजात पाए हैं, जो सच्चाई को प्राप्त किया, अभिषेक को प्राप्त किए हैं, उसको आने वाला दिन में फलक मानते समय भी लापरवाही से नहीं गुजरने के लिए हम காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிறதான தேவனுடைய ஜனமே இருதயத்தில் அங்கலாய்த்து தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் நெருங்குவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் அதற்கு கை கொடுக்கிறவராக இருக்கிறார். प्यारे लोग, इस सुबह के समय अपना मन को तड़पने के अनुभव के साथ प्रभु को सम्मुख में आने से खुदावंद हमारा हाथ देने वाला है. ஆண்டவர் அதற்கு கை கொடுக்கிறவராக இருக்கிறார். हमारा प्रभु उसके लिए हाथ देने वाला है. அவர் நமக்கு, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுத்தவர் அல்ல, எனக்கு உங்களுக்கு உதவியாக கை கொடுக்கிறவர். वो फरिश्तों के लिए हाथ नहीं दिया, पर आपको और मेरे लिए वो ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கை கொடுத்து தூக்குவார் என்று சொன்னால் அந்த கையை பார்க்கலாம் பெரிய கை பூமியில இல்லையே. उससे बढ़कर बड़ा काम, बड़े हाथ इस संसार में है ही नहीं. அந்த உதவியை காட்டிலும் பெரிய உதவி வேற இடத்துல இருந்து வரப்போகிறது இல்லையே. उससे मदद, उससे बड़ी मदद कहीं से भी हमें नहीं காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கை கொடுத்து நமக்கு உதவி செய்ய முடியாய் காத்து கொண்டிருக்கிறார். सुबह के समय हमें हाथ देकर मदद करने के लिए அந்த கையை பற்றிக் கொள்ளும்படியாக உங்களுடைய கையை நீட்டுகிறீர்கள். और कितना उस आपको அந்த கையை பற்றிக் கொள்ளும்படியாக உங்களுடைய கையை நீங்கள் நீட்டுகிறீர்கள். हाथ को बढ़ाइए ताकि நீ உன்னுடைய கையை நீட்டுவாய். आप भी अपना हाथ को बढ़ाइए. அப்பொழுது வேறொருவன் அந்த கையை பிடிப்பான். दूसरा उसको बांधेंगे. பிடித்து நீ விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவா. जगह को आप नहीं, ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உன்னை நான் பாதுகாப்பேன். परंतु मैं आपको विश्वास नाश होने, ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன். आप विश्वास नाश होने நாம் கையை நீட்டுவோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கையை பிடிக்கிறவராக இருக்கிறார். यदि हम हाथ बढ़ाएंगे तो पवित्र आत्मा हमारे हाथ को पकड़ेंगे. நம்ம எந்த ஆண்டவர் கையை பிடிக்கிறாரோ அவர்தான் நம்மை புதிய ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போகிறவராக இருக்கிறார். जो परमेश्वर हमारे हाथ को पकड़ता वही हमें नया, அவர்தான் வருகிற நாட்களில் இமைப்பொழுதும் கவனமாய் ஜீவிக்க நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். वही आंख भले मान समय அருமையான தேவனுடைய சபையே, இந்த காலையில் நம்முடைய விசுவாசம் நம்மேல் அல்ல. इस सुबह के समय हमारा विश्वास अपने ऊपर, நம்முடைய விசுவாசம் நம்மேல் அல்ல. हमारा विश्वास अपने ऊपर, நம்முடைய விசுவாசம் வேற எதன் மேல் அல்ல. हमारा நம்முடைய விசுவாசம் நமக்கு கை கொடுத்து உதவி செய்கிற தேவனுடைய கரத்தின் மேல இருக்கிறார். हमारा विश्वास जो हमारा हाथ बढ़ाता है, காலை வேளை இருதயம் முழுவதையும் ஏறெடுத்து அந்த விசுவாச கரத்தை பிடித்துக் கொண்டு எங்கள் விசுவாசம் எங்களுக்கு உதவி கொடுக்கிற அல்லது எங்களுக்கு கை கொடுக்கிற அந்த கையின் மேல் என்று சொல்கிறவர்கள் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவனுடைய சபையே பயப்படாதே. ஓ प्यारे प्रवेशी कलीसिया, தேவனுடைய ஜனமே பயப்படாதே. प्रवेशिகளோ डरमत. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாதே இயேசுவின் கை நம்முடைய மத்தியில் நீட்டப்பட்டிருக்கிறது நான் காண்கிறேன். जो हाथ पे अब्राहम को संतान को सहायता के लिए बढ़ाया, वही हाथ हमारे लिए அந்த बढ़ाया. கைதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த தாவீதை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தின கை. वही हाथ ऊपर दावीद को दल की कीचड़ से उभार कर शैतान पर खड़ी की. அந்த கைதான் தமஸ்குவுக்கு நேராக போய் கொண்டிருந்த கீழே குதிரையிலிருந்து கீழே விழுந்த சவுலை தூக்கி எடுத்த கையாக இருக்கிறது. वही हाथ दमिश्क से जा रहा था, वो शाऊल को चमकाया हुआ साथ. அந்த கைதான் பத்ம தீவிலே கைதியாக தன்னந்தனியாக விடப்பட்ட அந்த யோவான் அப்போஸ்தலனை தூக்கி எடுத்த கையாக இருக்கிறது. वही हाथ जो यूहन्ना प्रेरित को बदबू दिवस में रखा था, उसको அந்த கைதான் சோதோமின் ஜனங்கள் லோத்துவின் வீட்டுக்கு தீமை செய்ய முடியாம கடந்து வந்தபோது லோத்துவை வீட்டுக்குள்ள இழுத்து அந்த டோரை பூட்டி அந்த ஜனங்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டாக்கின கையாக இருக்கிறது. அந்த கைதான் 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து கையில வைத்து ஆசீர்வதித்து 5000 5000 5000 5000 அந்த கையாக இருக்கிறது. वही हाथ 5 रोटियों को लेकर 5000 लोगों को खिलाया. அந்த கையே நம்மை கர்த்தருடைய வருகையில கொண்டு போய் சேர்க்கும் என்பதை விசுவாசிப்போமாக. वही हाथ हमें भी प्रभु के आगमन में पहुंचाएगा कि विश्वास करें. 5 அப்பத்தை எடுத்து 2 மீனை கையில் எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்த அதே வல்லமை நம்மை கர்த்தருடைய வருகையிலே கொண்டு போய் சேர்க்கும். 5 रोटियों और 2 मछलियों को आशीष कर 5000 लोगों को खिलाया. वही हर्षों को हाथ மறுபடியும் அந்த கையை பற்றிக் கொண்டு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ हो. பாத்தீங்களா, இங்க வேதத்துல ஞானம் உள்ளவங்க கவனமாய் நடப்பாங்க. आप देखिए, जो ज्ञान लोग हैं वो लोग सावधान से जिएंगे. சப்ஜெக்ட்டுக்குள்ள நாம் பிரவேசித்து अभी போகலாம். अपना सब्जेक्ट के अंदर प्रवेश करेंगे. ஞானம் உள்ளவர்கள் கவனமாய் நடப்பாங்க.
जो ज्ञानी लोग है वो बुद्धिमान है वो सावधान மறுபடியுமாக है। நம்முடைய மூல வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 நாம் எடுத்து வாசித்து பார்த்து கொண்டிருப்போம். और 5 एफेसियन की कद की 5 की 15 और 16 को दोबारा கவனமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்க்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று 16ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. जो बुद्धिमान लोग सावधान से जिंदगी गुजारते हैं वो कैसे जिंदगी गुजारते हैं करके 16 आयत में पढ़ते हैं। அவர்கள் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் இனி வருகிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். जो दिन बुराई है इसी के कारण जो समय है उसको लाभ उठाएंगे। தெளிவாக சொல்லி இருக்கிறது இந்த நிமிஷத்துக்கு பிறகு இருக்கிற காலம் பொல்லாத காலம். बहुत ठीक रीति से यहाँ पर कह चुका है कि अभी से जो आने वाला समय वो बुराई का समय है। வரப்போகிற காலம் எல்லாம் பொல்லாத காலம். जो आने वाला समय बुराई का समय है। பொல்லாத காலத்துல பொல்லாங்கானதான காரியங்களை விட்டு விலகி கொள்றதா இந்த கவனமாய் நடக்கிற ஞானமுள்ளவருடைய கூட்டத்தாருடைய வேலை. जो बुद्धिमान का झुंड लोगों का काम ये है जो बुराई के दिन में बुराई कामों से अलग रहे। நான் சொல்றத கவனமா கவனித்தா புரியும். இல்லைன்னா எங்கேயோ கோட்டை விட்டு நீங்க கொட்டாய் விட்டீங்கன்னு சொன்னா எங்கேயோ கோட்டை விட்டுட்டு பிறகு புரியாது உங்களுக்கு. जो मैं कहता हूं उसको ध्यान से सुनिए। आप नहीं ध्यान से नहीं सुनने से आपको समझ नहीं आएगा। நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்றதா கவனமாய் நடந்து கொள்றவருடைய ஞானம். जो दिन बुराई है इसी समय को फायदा उठाना है वही है बुद्धिमान को ज्ञान। இந்த நாட்கள் பொல்லாதவைகள் என்று இனி வருகிற காலத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். आने वाला समय के बारे में बुराई करके लिखा है। இந்த நாட்கள் பொல்லாத காலங்கள்ல பொல்லாதவைகள் இருக்கிறதுனால தான் இந்த காலங்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. बुराई काम दिखाई देती है इसीलिए समय को बुराई दिन कहते हैं। யோவானின் புத்தகத்துல கடைசி அதிகாரத்துல கடைசியில பொல்லாங்கன் அல்லது இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதுன்னு தெளிவா இருக்கிறது. पहला यूहन्ना पत्री की आखिरी खत में लिखा है कि ये सारी संसार दुष्ट के हाथ में முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ये सारी संसार दुष्ट के हाथ में கர்த்தருடைய पड़ा है। பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ। முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. ये सारी संसार दुष्ट के இனி हाथ வருகிற में। காலம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற பொல்லாங்கானவைகளினால் நிரம்பிய உலகம். ये जो संसार है बुराई से भरा हुआ है। பிரியமானவர்களே, இந்த பொல்லாங்கான காரியங்களினால் நிரம்பின இந்த உலகத்துல கவனமாய் அந்த பொல்லாங்கான உலகத்துல ஜீவிக்கிறவங்க அந்த பொல்லாங்கான காரியங்கள் தன்னை தொடாம தன்னை பாதுகாத்துக் கொள்ற ஒரு அனுபவம் தான் ஞானமுள்ள ஜீவியம் என்று இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. जब बुराई का हर एक काम संसार में बुराई दिन में दिखाई देते तो उससे अशुद्ध ना होने का वजह से हम பூமியில ஜீவிக்கிற காலங்கள்ல பொல்லாங்காய் ஒன்றும் தன்னை தொடாவிடி தன்னை பாதுகாத்துக் கொண்டார். जब यीशु मसीह संसार में जिंदगी गुजारता तो हर एक अशुद्धता से अपने आप को பல சந்தர்ப்பத்துல பொல்லாங்கானாகிய பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது பொல்லாங்கானவைகள் ஒன்று தன்னுடைய ஜீவியத்துல பிரவேசிக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கவில்லை. कई बार जब शैतान ने उसको फरकाया तो उस समय में शैतान उसको छूने की अनुमति नहीं दिया। அவர் ஞானமுள்ள ராஜா என்று அழைக்கப்படுகிறார். इसलिए वो ज्ञान की राजा करके बुलाया जाता है। அவர்தான் ஞானத்துக்கெல்லாம் ஞானிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். सारे ज्ञान और ज्ञानी लोगों के लिए वो राजा है। பொல்லாங்கானது ஒன்று அவரை தொடுவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. कोई भी बुराई उसके छूने के लिए वो अनुमति नहीं दिया। பொல்லாங்கானவைகள் நம்மை விட்டு விலகி போகாது. நாம் தான் பொல்லாங்கானவைகளை விட்டு விலகி ஜீவிக்க கவனமாக இருக்க வேண்டும். बुराई हमसे छोड़कर नहीं जाएंगे, हम बुराई को छोड़कर जाना है। உலகத்தில் இருக்கிறத உலகத்தை விட்டு நம்ம நீங்கி போய் இந்த ஜீவியத்தை செய்ய முடியாது. அல்லது உலகம் நம்மளை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி உலகத்தை தள்ள முடியாது. உலகத்தை பொல்லாங்க தள்ள முடியாது. பொல்லாங்கு நமக்குள்ள வராதபடி நம்மை காத்துக்கொள்வதுதான் இந்த ஞானமுள்ள ஜீவியம். அவர்கள்தான் கவனமாய் நடந்து கொள்ள பார்க்கிறவர்களின் ஜீவியம். इस संसार को छोड़कर हम कहीं भी नहीं जा पाएंगे, परंतु जो बुराई हमें छूने नहीं देना चाहिए उस प्रकार का जीना वही है। நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु के पवित्र नाम की तारीफ। நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம்ம எல்லாரும் விளங்கிக் கொள்ளும்படியாக ஒரு வசனத்தை நாம் படித்துவிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். आंखों को खोलकर एक वचन को पढ़कर दूसरी बात पे जाएंगे। பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம், ये संसार जो दुष्ट के हाथ में पड़ी है, இருக்கிறதான கிரியில் நிறைந்த உலகம், जो बुराई का काम से भरे हुए இந்த உலகத்துல தான் இந்த சபை இருக்கிறது. उसी जगह में कलीसिया है। உலகத்துல தான் நாம் இந்த ஜீவியத்தை இந்த பரிசுத்த ஜீவியத்தை செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம். उसी जगह पर हम पवित्र जिंदगी को करना है। அந்த பொல்லாங்கான காரியங்கள் நமக்குள்ள ஒன்று தொடாவிடி கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஞானம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஏவப்படுகிறோம். उसी जगह पर बुराई से बचकर हम ज्ञान से सावधान இப்படி ஏவப்படுகிறதான நமக்கு 1 யோவானின் புத்தகம் கடைசி அதிகாரம் 18ஆம் வசனத்தை புரட்டும் பொழுது जो पहला यूहन्ना की 5वां अध्याय के 18 பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்துல ஜீவிக்கிற ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் தேவனால் பிறந்தவனா இருப்பான் என்றால் பொல்லாங்கன் அவனை தொட முடியாது.
यदि कोई मनुष्य परमेश्वर में जन्मा तो सत्य वो में। बुराई संसार में रहने से भी वो कोई भी पाप उसको नहीं छेड़ेंगे। சத்தமாவாசி பொல்லாங்கன் அவனை தொடான். जो दुष्ट है उसको छू नहीं छुएंगे। பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகி அவைகள் நம்மை அணுகாதபடி கவனமாய் ஜீவித்து பாதுகாக்க வேண்டும் என்கிறத அறிகிறதுக்கு முன்னால நமக்கு ஒரு தைரியம் ஊட்டும்படியாக வேதம் சொல்லுகிறது, நீ தேவனால் பிறந்தவனா, தேவனால் மறுபடியும் பிறந்து அவருடைய ரத்தத்தினால அவருடைய அபிஷேகத்தினால ஜலத்தினால நாம் மறுபடியும் பிறந்தவர்களானால் வேதம் சொல்கிறது பொல்லாங்கன் உன்னை தொடான். यदि आप परमेश्वर की लहू के जरिए से, वचन के जरिए से, आत्मा के जरिए से जन्मा तो आपको जो दुष्ट है वो नहीं छुएंगे। ஆண்டுடைய ரத்தத்தினாலும் ஆண்டுடைய ஜலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் மறுபடியும் பிறந்தவர்களே சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். हम सब नए जन्मे लिए होंगे। நம்ம எல்லாரும் தாயின் வயிற்றில் ஒரு நாள்ல பிறந்தோம், அதுக்கடுத்து மறுபடியுமாக தேவனால் நாம் பிறந்திருக்கிறோம். एक बार हम मां के गर्भ में हम जन्म लिया है और दोबारा परमेश्वर से जन्मा। தேவனால் பிறந்தவனை தேவன் பாதுகாக்கிறார். जो परमेश्वर से जन्मा है उनको परमेश्वर रखवाली। பொல்லாங்கனுக்குள்ள கடந்தாலும் பொல்லாங்கு நிறைஞ்சதா இருந்தாலும் இந்த மனுஷனுக்குள்ள இந்த தேவனால் பிறந்தவனுக்குள்ள அந்த பொல்லாங்கு தொடுவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கிறது இல்ல. ये संसार बुराई से भरी हुई है और दुष्ट के हाथ में பொல்லாங்கன் அவனை தொடான். जो दुष्ट उनको नहीं छुएंगे। சத்தியத்தை ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் பொல்லாங்கு உன்னை தொடாது. जो सच्चाई को शुरू से सुनने वाला परमेश्वर के बच्चे, 91ஆம் சங்கீதத்துல சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. इसीलिए 91 साम्स में पढ़ते हैं कि जो सर्वशक्तिमान की छाया में रहती है उनको कुछ बुराई नहीं आती है, वो दुष्ट उनको नहीं छुएंगे। சத்தமா அல்லேலூயா हालेलुया। ஆனபடி நான் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைங்க இதை முதலாவது விளங்கி கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அடுத்த கட்டத்துக்கு நாம் பிரவேசிப்போமாக. इसलिए रूहानी बच्चे लोग सबसे पहले सच्चाई को जानकर समझकर दूसरी बात में जाना है। நம்மை தொடான் என்று ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் இந்த பொல்லாங்கல் நம்மை தொடாவடி நம்மை கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ये बात तो सही है कि दुष्ट हमें नहीं छुएंगे, परंतु जो बुराई நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் இயேசு கிறிஸ்துவை போல ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ள கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாரோ அவங்கள தான் இந்த பொல்லாங்கன் தொடான். जो यीशु मसीह जैसे सावधान से जिंदगी गुजरा है उसी की मानंद जो बुद्धिमान होकर जिंदगी के चाहते हैं ऐसे लोगों को ये दुष्ट नहीं छुएंगे। நமக்குள்ள ஒரு கவனமும் ஒரு வைராக்கியமும் ஒரு ஜாக்கிரதையும் இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இந்த பொல்லாங்கன் தாராளமாக நம்முடைய ஜீவியத்தில் பெரிய பிரவேசித்து கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். यदि हम सावधान नहीं रहने से, लापरवाही से जिंदगी गुजारने से जो दुष्ट बहुत बड़ी काम करेंगे। हमारे பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु के पवित्र नाम की तारीफ। இப்பொழுது வேதத்தை நாம் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகத்துக்கு புரட்டும் பொழுது जहाँ भी हम पहले தெசலோனிக்கி கத் के 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் கடைசி அதிகாரத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம், இங்கே பொல்லாங்கானதான எல்லா காரியத்திலிருந்து ஒரு மனுஷன் விலகி அதில் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே வேதத்தில் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் கடைசி அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. जो पहला तेसलोनिकी के 5वें अध्याय में आखिरी में लिखा है कि जो कुछ बुराई दिखाई देते हैं उससे भाग जाओ। 5ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. ओ पहला 5वां अध्याय की 21 और 22 आयत में अपना சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. हर एक चीजों को परख कर जो उसको पकड़िए, தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்க. जो बुराई दिखाई दे उससे भाग जाओ। நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் நம்முடைய ஜீவியத்தில் காலத்தை இனி வருகிற காலத்தை விளங்கி ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாக மாறி கவனமாய் அந்த பொல்லாங்கான நாட்களில் பொல்லாங்குகள் நம்முடைய ஜீவிதத்தை தொடாம நம்மளை காத்துக்கொள்ற அந்த ஞானமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை குறித்து விரும்பக்கூடியவராக இருக்கிறார். इस सुबह के समय प्रभु हमारा जिंदगी से यही चाहता है कि वो सारे बुराई को देखकर बुराई से हम बचकर भाग रहने के लिए वो चाहता है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ। ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசி நாட்களில் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகும்படியான ஒரு கவனமுள்ள ஜீவியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். परमेश्वर यही चाहता है कि ये आखिरी दिनों में जो जो कुछ बुराई दिखाई देते उसको छोड़कर जीने की அதே நேரத்தில் நலமானதை பிடித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது வாஞ்சிக்கிறார். उसी समय बुराई को पकड़ने के लिए वो सहायता करना चाहता है। ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நலமானதுன்னு சொன்னா ஒண்ணே ஒண்ணு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ओ उद्भव की किताब से लेकर प्रकाशित वाक्य तक देखने से हर एक चीज में यही देखते हैं भला करके बोले केवल ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல்
இந்த பூமியிலும் சரி, வேதத்திலும் சரி, பரலோகத்திலும் சரி நல்லவர்கள் வேற யாரும் இல்லை. चाहे इस संसार में हो, चाहे पृथ्वी में, चाहे समुद्र में, चाहे आकाश में हो, हमारा यीशु मसीह के छोड़कर और भला नहीं है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு உண்டானதான சுவாவங்களும் அவருக்கு உண்டானதான கிரியைகள் அனைத்துமே நலமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो प्रभु यीशु मसीह के स्वभाव है, उसका काम है, सब भला है. இந்த கடைசி நாட்கள்ல பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நலமானதை பிடித்துக் கொள்ளாமல் பூமியில வேற எண்ணத்தை நாம் பிடித்து வைத்திருந்தாலும் அவைகள் எல்லாம் நமக்கு ஒன்றும் உதவி செய்ய மாட்டார்கள். सारे लोग इस आखिरी दिनों में जो भला यीशु मसीह उसको पार करके बगैर दूसरे किसी चीज को पकड़ने से कोई फायदा नहीं. நாம் ஞானம் உள்ளவர்களாக மாற கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். हम ज्ञानी बनने के लिए, सावधान रहने के लिए हर एक चीज को परख कर देखना करके प्रभु चाहता है. பிரசங்கி 7:23 இப்பொழுது புரட்டி வாசிங்க. अभी सभाोपदेश के 7 की 23 पढ़िए. பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை புரட்டும் பொழுது இப்பொழுது அதிலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். इससे हम ये बात को समझते हैं. அங்கே வாசிங்க. ஞானத்தினால் சோதித்து பார்த்து, எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிறதுக்கு ஒரு ஞானம் வேண்டும் என்று இங்கே பிரசங்கியாகிய ஞானி தெளிவாக சொல்கிறார். यहाँ पर जो सभाोपदेश ज्ञानी बहुत ठीक रीति से कहता है कि हर एक चीज को பொல்லாங்கு நிறைந்ததான உலகத்தில் ஜீவிக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, பொல்லாங்கு எது நலமானது எது என்பதை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளவும் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகவும் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நமக்கு ஒரு ஞானத்தை தரும்படியாக வாஞ்சிக்கிறார். प्यारे लोग, इस आखिरी दिनों में हर एक चीजों को परख कर जो भला है और जो बुरा करके पहचान कर भला को पकड़ के लिए प्रभु सहायता करना चाहता है. நம்முடைய ஜீவிதத்தில் இந்த கடைசி நாட்கள்ல இந்த தேவ ஞானத்தினால் நிரம்பி தேவனுக்கு பிரியமானது எது, நலமானது எது, நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எது, அல்லது நம்மை நரகத்துக்கு தள்ளி போடக்கூடிய பொல்லாங்கான காரியங்கள் எது, நமக்கு தேவையில்லாத காரியங்கள் எது என்று ஞானத்தினால் ஒரு மனிதன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसीलिए परमेश्वर ज्ञान से बढ़ के हमें स्वर्ग में पहुंचाने वाला चीज क्या है और नरक में फेंकने वाला क्या करके ज्ञान से पहचानना है. அப்படி ஒரு மனிதன் ஞானத்தினால் சோதித்து பார்த்து பொல்லாங்கானது இது என்று சொல்லி அதை விட்டு விலகிவிட வேண்டும், நலமானதை சேர்த்துக்கொண்டு அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ज्ञान से परख कर जो भला उसको पकड़ना है, जो बुरा है उसको छोड़ना है. நலமானது பொல்லாததுன்னு சொல்லி விளங்கி நலமானதை விட்டு விடக்கூடாது. जो भला है उसको बुराई करके नहीं छोड़ना. பொல்லாத காரியத்தை நல்லதுன்னு சொல்லி விளங்கி அதை போய் பிடித்துக் கொள்ளக்கூடாது. बुराई बातों को ये भला करके उसको नहीं पकड़ना. डिजाइनिंग स्पिरिट, ஒரு பகுத்தறிவின் ஆவியை கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். इसीलिए परमेश्वर एक मनुष्य के लिए पहचानने का நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பகுத்தறிவின் ஆவியோடு கூட இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருந்தபடியால் பிசாசின் சத்தம் எது, தேவ சத்தம் எது என்று சொல்லி விளங்கி பிசாசின் சத்தத்தை விட்டு விலகவும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவும் தன்னை ஒப்புக் கொடுக்கிறவராக இருந்தார். हमारा प्रभु यीशु मसीह संसार में जिंदगी बिताता तो उसके लिए पहचान की आत्मा थी. इसलिए कौन सी परमेश्वर की आवाज है, कौन सी शैतान की आवाज है, மனிதனாகிய அந்த ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பகுத்தறிவின் ஆவி இல்லாதபடினால் அவள் பிசாசின் சத்தம் எது, தேவ சத்தம் எது என்று சொல்லி விளங்க முடியாமல் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிக்க வேண்டிய அவளோ இப்பொழுது பொல்லாங்காய் தோன்றுகிறதை நலம் என்று சொல்லி பிடித்து தன்னுடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போனாள் என்று படிக்கிறோம். जो हवा है वो एदन की बगीचा में जो शैतान की आवाज को परमेश्वर की आवाज करके सुनकर वो धोखा खा ली. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की तारीफ. நான் நலமானதை பிடித்துக் கொள்றதுக்கும் பொல்லாங்கா தோன்றது பொல்லாங்குன்னு விளங்கி விட்டு விடுறதுக்கும் நமக்கு ஒரு ஞானம் வேணும். சோதித்து பார்க்கிறதுக்கு ஒரு ஞானம் வேண்டாம். परख कर देखने के लिए जो भला है बुरा करके ठीक से जानने के लिए ज्ञान चाहिए. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ. ஆனபடியால் இந்த கடைசி நாட்கள்ல இந்த ஞானமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் கடந்து வந்து கவனமாய் நடந்து கொள்வதற்காக தேவனிடத்தில் இந்த கடைசி நாட்களை ஒப்பு கொடுத்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். इसीलिए आखिरी दिनों में जो हमारा ज्ञान प्रभु यीशु मसीह में उनका अंदर आकर अनुग्रह को पाना जरूरी है. யோபுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை இப்பொழுது புரட்டும் பொழுது अय्यूब की 28 पढ़ने से ஞானமுள்ள ராஜாவாகிய இயேசு அங்கே தெளிவாக வெளிப்படுகிறார். वहां पर जो ज्ञानी की राजा यीशु मसीह ஞானமுள்ள ராஜாவாகிய இயேசுவை பின்பற்றுகிறதான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பொல்லாங்காய்
தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகணும்னு படிச்சோமே, அந்த லைஃப் நம்ம செய்யணும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. जो जो बुराई दिखाई दे उसको छोड़कर जाना करके जो पढ़ा है वही यहाँ पर भी देखते हैं. யோபுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை புரட்டி பாருங்க. आप जो अय्यूब के 28 को लेके देखिए. ஆண்டவருக்கு பயப்படுவதிலே ஞானம், जो परमेश्वर को डरना वही பொல்லாப்பை ज्ञान. விட்டு விலகுவதே புத்தி. जो बुराई से भागना वही बुद्धि है. பொல்லாப்பை விட்டு விலகுவதே ஞானம் அல்லது புத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. बुराई से भागना वही बुद्धि करके लिखा है. பூமியில ஜீவிக்கிறதான ஒரு மனிதன் நலமானதாக இருக்கிற இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான சத்தியத்தையும் நோக்கி பார்த்ததை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக இருக்கிற பொல்லாதவைகளை விட்டுவிட வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுக்குள் காணப்பட வேண்டிய ஞானமாக இருக்கிறது. जो प्रभु यीशु मसीह उनके अंदर जो भला है वो ज्ञान है, उसी को एक व्यक्ति पकड़ना चाहिए. बाकी सारी बुराई को छोड़ना वही இன்னைக்கு ज्ञान है. உலகத்துல மனிதன் என்னத்தையோ சாதித்து விட்டோம் என்று எவ்வளவோ காரியத்தை ஞானமா செய்கிறோம் என்று யோசிக்கிறான். ஆனால் உண்மையான ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டானவைகளை அவன் விட்டு விடுகிறவனாக இருக்கிறான். इस संसार में बहुत सारी चीजों को सोच के वही गान करके सोचते हैं, परंतु जो भला प्रभु यीशु मसीह को छोड़ எத்தனையோ देता है. காரியங்களை சாதித்து விட்டோம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் பொல்லாங்கான காரியங்களை பற்றி கொண்டு ஜீவிக்கிறதை அவர்கள் ஞானம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். और जो बहुत सारे काम कर चुके हैं और बुराई काम को करके वही अच्छा करके सोचते हैं. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ. ஆனாலும் நாம் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். इसीलिए बुद्धिमान होकर सावधान से जीना ஞானம் है. உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்வதற்காக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு சோதித்து பார்க்கிற எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிற ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். जब बुद्धिमान होकर सावधान से जीने के लिए सोचते हैं तो हर एक चीज को परख कर देखने के लिए पहचानने के रूप परमेश्वर देता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके पवित्र नाम की तारीफ. இந்த கடைசி நாட்களில் பொல்லாங்கான காரியங்களோடு நாம் சேர்ந்து நிற்க வேண்டாம். इस आखिरी दिनों में बुराई के साथ हम मिलजुल कर नहीं रहना. பொல்லாங்காய், ஆண்டவருக்கு பிடிக்காத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை நம்முடைய ஜீவிதங்களை வைத்திருக்க வேண்டாம். जो परमेश्वर के प्रसन्न नहीं है ऐसी चीजों के साथ हम அவைகளை मिलजुल कर விட்டு नहीं रहना. விலகுவதே ஞானமாக இருக்கிறது. उससे अलग रहना ही அவைகளை ज्ञान है. விட்டு ஓடுவதே ஞானமாக இருக்கிறது. उससे भागकर दौड़ना वही ज्ञान है. ஜீவியத்தில் வராதபடி காத்துக்கொள்றதே ஞானமாக இருக்கிறது. वो ऐसे बातें हमारी जिंदगी में आने से இப்பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை புரட்டுங்க. 1 கொரிந்தியர் 5:8. पहला कोरिन्थियों 5 की 8. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை புரட்டி பாருங்க. पहला कोरिन्थियों 5 की 8. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு ஆண்டவரை, ஞானமுள்ள ஆண்டவரை பின்பற்றுகிற, இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதன், அவரை ஆராதிக்கிற ஒரு மனிதன் பொல்லாங்கு அவனுக்குள் இருக்கக்கூடாதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். जो प्रभु यीशु मसीह को दंडवत करता है, सेवा करता है, उसको अंदर बुराई दिखाई नहीं देना है. பாட்டு காலத்துல பஸ்காவாகிய இயேசுவை ஆராதிக்கிறதா நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? जो नए नियम में हमारा पस्का जो प्रभु यीशु मसीह कैसे उसको நாம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. जो जो खमीर वो जो आटा उसके साथ नाम उसको उपासना नहीं करना. துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். जो सीधाई और सच्चाई के साथ उसको उपासना करना. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடைசி நாட்களில் தொழுது கொண்டு அவரை நோக்கி முன்னேறுகிறதான எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஜீவிதத்தை விட்டு பொல்லாப்பு என்கிற புளித்த மாவை தள்ளிவிட வேண்டும் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறார். बहुत अच्छी तरह लिखा है. जो आखिरी दिनों में प्रभु यीशु मसीह की सेवा करके भलाई को पकड़ना चाहते हैं वो खमीर जो बुराई आदत பாட்டு காலத்திலே பொல்லாப்பு, அந்த துர்க்குணம் பொல்லாப்பு என்கிறதுக்கு ஒப்பனையான புளித்த மாவோடு பஸ்காவை ஆசரிக்க மாட்டார்கள். वो जो बुराई स्वभाव है उसके साथ उसको पस्का को नहीं मानना. பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள் புளித்த மாவு இருக்க கூடாது அவங்களிடத்துல. जो पस्का को मानते हैं उसके साथ वो புளிப்பில்லாத அப்பத்தோடு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். वो जो ना खमीर के साथ उसको அவர் இயேசுதான் பஸ்காவாக இருக்கிறார். और यीशु मसीह पस्का. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா இந்த காலை வேளையில் நம்முடைய மத்தியிலே இதோ கல்வாரி சிலுவையிலே தொங்கின பஸ்காவாக எழுந்தருளி இருக்கிறார். जो पुराना नियम मारा गया हो, जो पस्का जो நம்முடைய இயேசுவே பஸ்கா, यीशु मसीह मेमना. இயேசுவே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். यीशु पस्का मेमना है. இதோ இந்த காலையில் நம்முடைய மத்தியிலே சிலுவையில் தொங்கினவராக இன்றைக்கும் அந்த சிலுவையில் தொங்கின இரத்தத்தின் வல்லமையில மாறாதவராக உலாவிக் கொண்டிருக்கிறார். आज भी वो कावेरी क्रूस में लटकते हुए उसका खून बहाते हुए ஆசரிக்கிறவர்கள் பஸ்காவை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? जो पस्का को पीछा करते हो कैसे करना चाहिए? பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடு ஆண்டவரிடத்தில் இருக்க கூடாது. वो जो बुराई आदत का साथ वो खमीर பொல்லாப்பை தங்களை விட்டு அகற்றி ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை ஆராதிக்க, அதுதான் ஞானமாக இருக்கிறது. जो बुराई जो खमीर है उसको अलग करके पवित्र के
करके प्रभु के पास आना है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु के पवित्र नाम की तारीफ இந்த हो। புளித்த மாவை அல்லது இந்த பொல்லாப்ப ஒரு மனிதன் தன்னை விட்டு அகற்றாவிட்டால், यदि कोई मनुष्य अपने पास जिंदगी से खमीर को नहीं हटाने से, ரோமருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை புரட்டி பாருங்க. रोमियो की खत की दूसरा अधिकार की 9 आयत पढ़िए। ரோமருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் திறக்கும் பொழுது जब दूसरे अध्याय की 9 आयत को देखने से அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பு நிறைந்த ஒரு ஆத்துமா இருக்குன்னு சொன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிறதான அம்சம் என்ன தெரியுமா? उसमें बहुत अच्छे से लिखा है, यदि किसी का आत्मा के अंदर बुराई भरी है तो उसका அந்த ஆத்மாவுக்குள்ள வியாகுலமும் உபத்திரமும் நிந்தையும் வேதனையும் தான் பெருகி கிடக்குன்னு சொல்லியிருக்கு. வாசிங்க சத்தமா. பொல்லாங்கு செய்கிற எந்த யூதரு கிரேக்கர்னு சொன்னா சமுதாயத்தில் அடிமட்ட ஜாதி இல்லை, பயங்கரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஆட்கள், பயங்கரமான நல்ல கணம் பொருந்தினதான மனிதர்கள், அவங்கள பற்றி தான் வேதம் சொல்லுது. முன்பு யூதரில் பின்பு கிரேக்கரில் கணம் பொருந்தின ஜாதியாருக்குள்ளே கூட ஒரு மனுஷன் பொல்லாங்கு செய்கிறவனாக இருந்தா அவனுடைய ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? சத்தமா மறுபடியும் உபத்திரம் பொல்லாங்கு செய்கிற ஒரு ஆத்மா இருந்துச்சுன்னா அங்க உபத்திரம் வியாகுலம் தான் அங்க மிச்சம். यदि बुराई करने की आत्मा है तो उनके लिए व्याकुल और कष्ट. ஆனபடியினால் அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவரால் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவாய் இந்த கடைசி நாட்களில் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து உபத்திரவத்துக்கும் வியாகுலத்துக்கும் நம்முடைய ஆத்மா ஒப்புக்கூடாம நம்முடைய ஜீவிதத்தை பொல்லாங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, सारे लोग कितना होशियार से सावधान से अपना जिंदगी को आत्मा के बचा कर रखना है, बुराई से बचा कर रखना है, ताकि हम ये क्लेश में दुख ना पड़े. எபேசியருக்கு பரிசுத்த பவுல் சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் பொல்லாங்காய் தோன்றுகிறதான ஒவ்வொன்றையும் அழகாய் கவனமாய் பகுத்தறிந்து சோதித்து கவனமாய் நீங்கள் நடந்து கொள்ள பார்த்து பொல்லாங்காய் தோன்றதை விட்டு விலகுங்க, அதுக்கு ஒரு கவனத்தோடு இருங்க, நலமானதை பற்றி கொள்ளுங்க என்று சொல்கிறார். इसलिए संत पौलुस खत लिखने के समय आखिरी दिनों में ये बहुत बुराई का समय, इसलिए फरक कर जो भला उसको पकड़िए, हर एक बुराई बातों को छोड़ दीजिए. கட்ட ஒரு 6 விஷயம், जल्दी से जल्दी 6 बात, 6 விஷயத்தை இந்த பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகிறதுக்கு ஏற்ற 6 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். जो बुराई करके दिखाई देती 6 बातें उसको आपको समझाऊंगा. பொல்லாங்காய் தோன்றதை விட்டு விலகுவதே ஞானம். जो बुराई जगह दिखाई दे उसको छोड़ना ही பொல்லாப்புங்கிற புளித்தமா விட்டு விலகிறதே பஸ்கா ஆசரிக்கிறது. जो बुराई है, जो खमी की आटा है, उसको छोड़ना ही पस्का मानना है. செய்கிற ஆத்மாவுக்கு உபத்திரமும் வியாகுலம் ஆனபடியினால் விட்டு விலகு. जो बुराई करने वाला रूह है उसके लिए आत्मा है, उसके लिए दुख और क्लेश है. கடைசி நாட்கள்ல ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்க்கிற கவனமுள்ள ஜீவியம், वही जो आखिरी दिनों में बुद्धिमान लोग सावधान से நம்முடைய ஞானமுள்ள ராஜாவாகி நம்முடைய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணப்பட்டது. राजा यीशु मसीह में दिखाई. இதற்காகத்தான் இயேசு ஞானமுள்ளதான ராஜாவாக இருக்கிறார். इसी के लिए प्रभु यीशु मसीह ज्ञान की राजा. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவா இதோடு சேர்ந்து இந்த தெளிவான ஒரு வசனத்தை கொடுத்துட்டு அடுத்து நம்ம லைனுக்குள்ள போலாம். हमें और एक वचन தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஐசாயா 52:13, जो ऐसा की 52 अध्याय की 13, ஐசாயா 52:13, ऐसा की 52 अध्याय की 13 वचन. ஞானமாய் நடப்பார். அல்லேலூயா. ஐசாயா 52:13 பர்టిక్యులரா இயேசு மாத்திரம் பத்தி சொன்னது. जो 13 आए थे वो केवल यीशु मसीह के बारे में बोला. தாசன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்கிற சாட்சி. ये जो खुदा बाप ने अपना बेटा ஞானமாய் நடப்பார். ओ मेरा बेटा है, दास है. ஆனபடினாலதான் நம்மையும் பார்த்து சொல்ற, நீங்களும் ஞானம் உள்ளவர்களாய் கவனமா நடங்க. इसीलिए हमें भी देख के वो कहता है कि आप ज्ञान से இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி திருவுளம் பற்றுகிறதான சத்தியமாக இருக்கிறார். ये सुबह के समय प्रभु यीशु मसीह हमारे बीच में उठकर वाला सच्चाई. ஞானமாய் நடந்த, ओ ज्ञान से चलिए. ஞானமாய் நடக்க வாஞ்சிக்கிறவருக்கு ஞானத்தின் ஆவியால் எழுந்தருளுகிறேன். ओ ज्ञान से चलने वाले के लिए मैं ज्ञान से रुक करके रहूंगा. இப்ப ஏசாயா 11:11 ஒன்னாம் வசனம் வாசிங்க. 11:1 வாசித்து பாருங்க. ऐसे 11 की पहला आयत पढ़िए. அங்க ஞானமாய் நடக்க வாஞ்சிக்கிறவங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியை பொழிந்தருளுகிறார். जो ज्ञान से चलने के लिए चाहते हैं ऐसे लोगों के लिए जो ज्ञान और बेदारी की रुक उड़ते हैं. ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா.
ஞானமாய் நடக்கிற இயேசுவை இந்த காலை வேளையில விளங்கிக் கொண்டு நாமும் கவனம் உள்ளவர்களாய் ஞானமாய் நடக்க தீர்மானிக்கிறோமா? இந்த சத்தியம் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறதா? இந்த சத்தியம் நம்முடைய மனக்கண்களை திறந்ததற்கு ஜீவிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆத்மா ஒப்பு கொடுக்கிறதா? அப்படி ஒப்பு கொடுக்கும் என்றால் இந்த கூட்டத்தின் முடிவில் ஞானமாய் இனி வருகிற நாட்களில் நடக்க நமக்கு ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம் சீயோனிலிருந்து இறங்கி நம்ம மேல வந்து உட்காரும். क्या जैसे यीशु मसीह ने ज्ञान से चला वैसी रूप से आप भी चलने के लिए चाहते हैं, ज्ञान को प्राप्त करने चाहते हैं, तो इस मीटिंग को आराधना खत्म होने के समय एक बड़ा बेदारी आप आपको पुंडलेगी. இப்ப பொல்லாங்காய் தோன்றுகளை விட்டு விலகணுமே, கவனமாய் பார்த்ததை விட்டு விலகணுமே, அதான ஞானம். அது என்னது? जो जिस बुराई करके दिखाई देते उसको छोड़ के अलग होना वही ज्ञान है. क्या है? ஆறு விஷயத்தை 6 बातें हैं. கவனமா எழுதி அதை படித்து நம்ம சுருக்கத்தில் இந்த மேட்டரை முடிச்சு அடுத்த லைனுக்கு நம்ம போகலாம். इसको आप लिख लीजिए, ठीक से ध्यान से सुनिए. 32 யாத்ராகமம் 32 निर्गमन 32 32 அதிகாரம் 22 ல இருந்து 24 வசனம் வரைக்கும் புரட்டுங்க. 22 से लेके 24 तक पढ़िए. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் விளக்கணும்னு சொன்னா நமக்கு மெசேஜ் ரொம்ப பெருசா இருக்கும். சுருக்கமா சொல்லி நீங்க எழுதி நீங்க மீதியை நீங்க வீட்ல போய் தியானிங்க. हर एक बातों को मैं समझाने लगेंगे तो बहुत समय लगेगा. தோன்றுகிறதான எல்லாவற்றை விட்டு விலகி காலங்கள் பொல்லாதனால கவனமாய் நடந்து ஞானமாய் ஜீவிப்போம். वो समय बहुत बुरा है, इसलिए सावधान से रहकर जीना. நம்முடைய ஞானமாய் நடந்து நமக்கு முன்னோடியாய் போன இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறது. यही है जो हमारा प्रभु यीशु मसीह ज्ञान से चलकर खत्म हुआ. वो 32 22 ல இருந்து 24 வரைக்கும் படிக்கும் பொழுது निर्गमन 32 अध्याय की 22 से 24 तक இஸ்ரவேல் ஜனங்கள் காதணிகளையும் கழுத்தணிகளையும் கலட்டி கொடுத்து அந்த அந்த ஓரை பர்வதத்துக்கு கீழே ஆரோன் கையில கொடுத்து ஒரு பொன் கன்றுக்குட்டி வெளியே வந்த சந்தர்ப்பம். जब वो अपना जबरों को कान से गला से सबसे उतार कर वो आरोन का हाथ में दिया, वो एक बछड़ा को बना दिया. வேலையை செய்ததான ஜனங்களை ஆரோன் என்ன சொல்கிறார்? जब इस काम को किए हुए लोगों को वो आरोन ने क्या कहा? ஜனங்க பொல்லாதவங்க, ये लोग बहुत बुराई लोग हैं. இந்த ஜனங்க பொல்லாதவங்க, ये दुष्ट लोग हैं. அந்த ஜனங்க பொல்லாதவங்களுக்கு காரணம் என்ன சொல்லி இருக்கு? उसकी कारण क्या है? எங்களுக்கு முன் செல்லும் எங்களுக்கு முன் நடந்து செல்லும் தெய்வங்களை எனக்கு உண்டாக்கும் என்று சொல்லி நீர் மலைக்கு போனவர் என்கிட்ட கேட்டாங்க. वो जो हमारे आगे जाने के लिए अपने लिए मूर्तियों को बनाओ करके बोला. உண்மையான தேவனையும் உம்மையும் அவர்கள் விட்டு விட்டார்கள். जो सच्चे परमेश्वर सच्चाई को छोड़ दिया. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணி தாரும் என்று காதணிகளையும் கழுத்தணிகளையும் கலட்டி கொடுத்த என்கிட்ட கொடுத்தாங்க. हमारे आगे जाने के लिए, हमें चलाने के लिए, मूर्तियों को बनाने के, देवता बनाने के लिए अपना அக்கினிக்குள்ள போட்டேன். அவைகளை நான் அக்கினிக்குள்ள போட்டேன். उसको आग में डाला. அங்க இருந்து ஒரு பொன் கன்றுக்குட்டி வந்தது. वहां से सोने के बछड़ा आ गया. ஜனங்கள் செய்த பொல்லாத காரியம், பொல்லாங்கான காரியம் பாத்தீங்களா? कितना बुरी बात जो लोग किए. சத்தமா வாசிங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 2-3 வார்த்தையில மேட்டர் முடிச்சு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். வாசிங்க. அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். उससे बछड़ा निकला. ஜனங்கள் செஞ்ச பொல்லாத காரியம் என்ன? ये जो लोग किया वो बुराई का. அங்க பல விஷயங்களை இங்க நான் மென்ஷன் பண்ணலாம். कई बातों को कह सकते हैं. விக்கிரக ஆராதனை, मूर्ति पूजा. பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனை தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பானது. प्यारे लोग, मूर्ति पूजा परमेश्वर के सामने बहुत बड़ी पाप है. இன்னைக்கு விக்கிரக ஆராதனையால் நிறைஞ்சி இருக்குது. ये सारी संसार मूर्ति पूजा से भरी है. விக்கிரக ஆராதனையை செய்கிற ஒரு மனுஷன் ஞானவான் அல்ல. जो मूर्ति पूजा करते हैं वो ज्ञानी नहीं है. வேதத்தில் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, यदि आप पवित्र शास्त्र में एसाया और यिर्मयाह पवित्र किताब पढ़ने से கையிலால் செய்யப்பட்டதான் அந்த 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 கல்லுக்கு முன்னால அந்த சிலைக்கு முன்னால போய் வணங்குறவன் அவன் ஞானவான் அல்ல அப்படின்னு சொல்லி வேதத்தில் தெளிவா சொல்லியிருக்கு. जो पत्थर से लकड़ी से बनाया वो मूर्ति के सामने जो दंडवत करता है ஞானமாய் நடந்து கொள்ள பாருங்க. बुद्धि नहीं है, ज्ञानी नहीं है. தாசன் ஞானமாய் நடப்பார். जो मेरा दास है वो ज्ञानी है. நாட்கள் பொல்லாது. இந்த நிமிஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு இமை பொழுது ரொம்ப முக்கியமான நேரம். इससे जो कुछ एक मिनट आती है वो बहुत खास है. யாராயிலும் விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருக்கிறீர்களா? या कोई यहाँ पर मूर्ति पूजा का है? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலே ஞானம். यीशु प्रभु यीशु मसीह के जानना वही ज्ञान है. இயேசுவுக்கு பயப்படுதலே
ஞானம். जो प्रभु यीशु मसीह को डरना वही ज्ञान है। இயேசுவை கும்பிடுறதே ஞானம். जो यीशु मसीह को दंडवत करना वही இயேசு ज्ञान है। முன்பாக தோப்புக்கரணம் போடுறது முழங்கால் படிக்கிறதே ஞானம். जो यीशु मसीह के सामने घुटना அதை விட்டுட்டு ठाकना वही- மதம், மார்க்கம், சம்பிரதாயம், குலதெய்வம், பலவிதமான பாரம்பரியம் இதை பிடித்து கொண்டிருக்கிறது ஞானம் அல்ல. अपना देवताओं को अपना पूर्वांग रीति को उसको पकड़ कर रहना இந்த रीति உலகத்துல को पकड़ना वो மனுஷன் ज्ञान है। ஞானமான இயேசுவை விட்டுட்டான். எத்தனையோ விதமான ஞானத்துக்கு அந்நியமா இருக்கிற பொல்லாங்கானதை பிடித்து கொண்டு தான் பெரிய ஞானி என்று யோசித்துக் கொண்டிருக்க. ज्ञानी यीशु मसीह उसको छोड़ दिया। இயேசுவை அறிந்து இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவினுடைய வழிகளில் நடப்பதே ஞானம். यीशु के आज्ञा मांगकर उसी के मार्ग पर चलना वही ज्ञान है। ஜனங்க பாருங்க, காதில் இருக்கிற கழுத்தில் இருக்கிறத கலட்டி அக்கினியில போட்டாங்க, கன்றுக்குட்டி வந்தது, அதுக்கு பலி செலுத்தி அதுக்குன்பாக புசித்து குடித்து எழும்பி இதான் எங்கள் தெய்வம், இதான் எகிப்து தேசத்தை எங்கள் வேறு உரித்தது என்று சொல்லி அதில் ஆடி பாடி சந்தோஷப்பட்டாங்க. कान से गले से जो जहर बना उसको उतार कर आग में डाला, बचनाया उसको, यही हमारा देवता நம்முடைய परमेश्वर ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோமாக. हमारा आयुष में अपना आखिरी दिन में आ चुके முதலாவது हैं। வந்திருக்கிற எல்லா புதிய ஆத்மாக்களுக்கு நான் சொல்லட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை. जो नया आत्मा लोग उनसे मैं एक बात को कहता हूं कि यीशु मसीह को छोड़कर दूसरा परमेश्वर है नहीं। இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இயேசுவை நீ வழிபடாம, இயேசுவை நீ கும்பிடாம, நீ பூமியில என்னத்தையும் பெருசா சாதிக்கிற மாதிரி நீ என்ன செஞ்சாலும் அது ஞானம் இல்லாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. यदि आप यीशु मसीह को स्वीकार नहीं किया, उसको धन्यवाद नहीं किया, उपासना नहीं किया और आप कुछ भी किए, वो सब बेकार है। ஏற்றுக்கொண்டதான தேவனுடைய ஜனமாகி நம்மை பற்றி என்ன? जो हम परमेश्वर को स्वीकार किया हमारे बारे में क्या है? காதல் இருக்கிறதையும் கழுத்தில் இருக்கிறதையும் கலட்டி கொடுத்தாங்க, அக்கினிக்குள்ள போட்டாங்க. जो कान में और गले में उसको उतार कर दिया, उसको आग में डाला। தெய்வங்களை எங்களுக்கு நடத்தும் என்று சொன்னாங்க. यही परमेश्वर में चलाएंगे कि ஜனங்கள் கேட்ட மாதிரி முன் செல்லும் தெய்வம் எங்க இருந்து வந்துச்சு? ये जो आगे चलाने वाला परमेश्वर कहां से आया? காதுல இருந்து கழுத்துல இருந்து வந்துச்சு. ये कान से गले से आई। ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவனுடைய மனுஷன், जो उद्धार पाकर बपतिस्म लिया, मसा पाया, சத்தியத்தை சத்தியமா அறிஞ்சி கர்த்தருடைய ரத்தத்தினாலேயும் ஆண்டுடைய அந்த ஜலத்தின் மூலமாகவும் ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்குள்ள வருகிற தேவனுடைய மனுஷன், प्रभु की लौ से धोया हुआ बारिश और पानी का बपतिस्म आ गया वाला मनुष्य। அவன் பொன், வெள்ளி, காதணி, கழுத்தணி, பலவிதமான காலணி இவைகளை அணியக்கூடாது. जो कान और गले और पांव में जबरों को नहीं पहनना। அப்படி அணிந்தா அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னா, அவர்களை ஆண்டவர் நடத்தவில்லை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பின்பும் நகையிலிருந்து ஒரு விடுதலை இல்லாம நகை அலங்காரம் மேல விருப்பம் உள்ளவர்களாக நீங்கள் நகையை அலங்கரித்து நகையினால் நீங்கள் நகையை நீங்கள் அணிந்திருப்பீர்களானால் நகை உங்களை நடத்தும் என்பதுதான் அடையாளம். கர்த்தர் உங்களை நடத்த முடியாது. यदि आप नजात पाए हैं, पानी का बपतिस्म लिया तो फिर भी जबर पहना तो वही उसको आपको चलाएंगे, परमेश्वर नहीं। நகை அணிவது ஞானம் அல்ல, जबर पहनना ज्ञान नहीं। நகையை கலற்றி ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுவதே ஞானமாக இருக்கிறது. उसको उतार कर प्रभु की डरना वही ज्ञान है। அதுபடினால்தான் சத்தியத்தின் நிமித்தமாக நமக்கு ஒவ்வொரு நாளிலும் நமக்கு போதிக்கிறது நகை அலங்காரம் வேதம் அங்கீகரிக்கிறது இல்ல. और एक बार हमारा सच्चाई इस बात को समझाते हैं कि वो जबरों से सजा करना ठीक नहीं। இதற்கு அடையாளமாக 1 சாமுவேல் புத்தகத்துல சவுலி நாட்களுக்கு நாம் வரும் பொழுது इसी के कारण पहला सामुएल साउल की ஜனங்களை அதுவரைக்கும் கர்த்தர் நடத்திட்டு வந்தாரு. वो समय तक प्रभु ने चलाया। ஆனா ஜனங்க கேக்குற எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், अभी लोग मांगते हैं कि हमारे एक राजा चाहिए, ராஜா வேணும், हमारे एक राजा மற்ற चाहिए। ஜாதிகளை போல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். जैसे दूसरे जाति लोगों के लिए राजा है, हमारे लिए அதுவரை राजा चाहिए। இயேசு அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். पहले यीशु मसीह उनके राजा அதுவரை थे, தேவன் அவருக்கு ராஜாவாக இருந்தார். परमेश्वर उनके लिए राजा थे தேவனே ராஜாதி ராஜாவாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய யுத்தத்தை செய்து கொண்டு வந்தார். और परमेश्वर खुद सेनाओं का राजाओं का उनका युद्ध को किया। பர்టిక్యులர் ஸ்டேஜ்க்கு வந்த உடனே ஜனங்க என்ன கேக்குற, எங்களுக்கு எழுத்தின் பிரகாரமான ஒரு ராஜா வேணும். जब कुछ समय आने के बाद वो पूछते हैं कि हमारे लिए राजा। சாமுவேல் ரொம்ப துக்கப்பட்டாரு. सामुएल दुख हो உடனே गया। ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொன்னது என்ன? तब परमेश्वर ने அவர்கள் क्या உன்னை किया? தள்ளவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள். वो लोग तुझे नहीं எனக்கு ராஜா வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் ராஜாவை தள்ளிவிட்டார்கள். जो जब उन राजा चाहिए बोलने से நம்முடைய परमेश्वर इनकार कर ஆவிக்குரிய दिया। வாழ்க்கையில நாம் காதணிகளையும் கழுத்தணிகளையும் அணிந்து கொண்டிருக்கிற ஜீவியம் எதை காண்பிக்கிறது என்று சொல்லுகிறது என்றால், हमारा जिंदगी में जब कान में गले में पहनने से நம்முடைய ராஜாவை தள்ளிவிட்டதுக்குரிய சமானமாக वो இருக்கிறது. अपना परमेश्वर को इनकार किया और அல்லது हमको நம்முடைய दिखाते हैं। காதணிகள் கழுத்தணிகள் தான் அவைகளை அணிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். जो कान में गले में पहने वही है उनके लिए राजा है। நகை அலங்காரங்கள் உள்ளவர்களுக்கு நகை அலங்காரங்கள் காதணிகள் கழுத்தணிகள் தான் ராஜா. இயேசு அவர்களுக்கு ராஜா அல்ல. कान में गले में पहने
बने हुए उनके लिए यीशु मसीह राजा नहीं அவர்கள் है। என்னை தள்ளிவிட்டார்கள், वो लोग मुझे इनकार कर दिए, அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். वो लोग मुझे इनकार कर அவர்கள் दिया। சொன்ன மாதிரியே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்து விடு. वो जैसे वो मांगता वैसे एक राजा बना दो। இந்த நாட்களில் பயங்கரமான அடிமைத்தனத்துக்குள்ள ஜனங்கள் சிக்குண்டு தங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை இழந்து அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். वो इनके पिछले दिनों में वो लोग अपना रूहानी जिंदगी में கடைசி நாட்களில் வந்திருக்கிற தெய்வ ஜனமே, वो आखिरी दिन में पहुंचे हुए உண்மையான ஞானம்னா என்ன? सच्चे ज्ञान क्या? பொல்லாப்பை விட்டு விலகுவதே ஞானம். बुराई से छोड़ना ज्ञान है। ஜனங்கள் இந்த இடத்துல செய்த பொல்லாப்பு என்ன? क्या बुराई लोगों ने किया? கர்த்தருக்கு விருப்பமில்லாத காதணிகளை கழுத்தணிகளை கலற்றி அக்னியில போட்டு பொன்கட்டு கன்றுக்குட்டியை வரவைத்து அதை சேவித்தது. जो परमेश्वर प्रसन्न नहीं है वो अपना कान से गले से निकाल कर आग में डाल कर கடைசி நாட்களில் பொன்கன்றுக்குட்டியை நாம் சேவிக்க வேண்டாம். कोई भी बछड़ा को दंडवत नहीं करना। காதணிகளை சேவிக்க வேண்டாம், हम दूसरों चीजों கழுத்தணிகளை சேவிக்க வேண்டாம், वो कान में जो நகைகளை சேவிக்க வேண்டாம், जोरों को விலை உயர்ந்ததான பட்டாடைகளை சேவிக்க வேண்டாம், वो अच्छे கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆடை அணிகலன்களை சேவிக்க வேண்டாம், बहुमूल्य कपड़ा को கர்த்தருக்கு பிரியமில்லாத அலங்காரங்களை சேவிக்க வேண்டாம், दूसरों सजावट को கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த விதமான கால் அணிகளை சேவிக்க வேண்டாம். जो परमेश्वर को प्रसन्न नहीं அவைகளை है விட்டு விலகுவதே புத்தி. वही அவைகளை விட்டு விலகுவதுதான் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து பொல்லாங்கானவைகளை விட்டு விலகிறது. उसको छोड़ने ही बुराई से बचना है। ஏனென்றால் இனி வர்ற நாட்கள் ரொம்ப பொல்லாதது. क्योंकि आने वाला दिन बहुत இனி बुरा है। வர்ற நாட்கள் ரொம்ப பொல்லாதது. आने वाला दिन बहुत ही बुरा சத்தியத்துக்கு है। முழுமையாய் கீழ்ப்படிந்து இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்தில் நெருங்குவாயாக. सच्चाई को पूरी तरह से आज्ञा मान के परमेश्वर के निकट में आ जाइए। முழுமையாய் கர்த்தரிடத்தில் நெருங்குவோமாக. पूरी तरह से परमेश्वर के निकट आ जाए। நீங்க தியானிக்கிறதுக்காக ரெண்டு வசனம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். आपको ध्यान के दो वचन बोल के दूसरी बात में चले जाता हूं। நியாயாதிபதிகள் 2:11. न्यायों की किताब 2 का 11। நியாயாதிபதிகள் 2:11. न्यायों को 2 का 11 நியாயாதிபதிகள் 3:7 and 12. और न्यायों को 3 की 7 और இந்த ரெண்டு 12। வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒப்பனை அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. इसी के तुल्य में वहां पर भी लिखा हुआ है। அவர்கள் பாகால்களை சேவித்து கர்த்தருக்கு பொல்லாங்கானதை செய்தார்கள். वो लोग बाल को सेवा करके परमेश्वर இந்த के காலை வேளையில் மறுபடியுமாக கடைசியாக ஒரு விசை கடைசியாக ஒரு சத்தத்தோடு பேசட்டும். आखिरी समय में और एक आवाज பொல்லாத பூமியில் சூரியனுக்கு கீழே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அல்லாமல் ரட்சிப்பு கொடுக்க ஒரு மனிதனால முடியாது. वो नीचे के साथ मैं कहता हूं, हिम्मत के साथ कहता हूं, सूरज के नीचे பூமியில மனிதனை ரட்சிக்க வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. पृथ्वी के नीचे जमीन के ऊपर वो उतार करने के ஆண்டவருக்கு முன்பாக முழங்காலை முடக்கவும் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுவதுமே ஞானம். हर एक वो घुटना परमेश्वर को सामने घुटना ठहरेंगे। இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுகிற ஞானிகளே, वो जो यीशु मसीह के नाम को अपना இயேசுவுக்கு முன்பாக முழங்கால்களை முடக்கிற ஞானிகளே, वो यीशु मसीह सामने घुटना टेकने वाला சத்தமா ஹalleluya हालेलुया। பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु के पवित्र नाम की थाली। அடுத்தபடியாக ஆதியாகமம் 39:9. जो उत्पत्ति किताब 39 की ஆதியாகமம் 39:9. उत्पत्ति की 39 की பொல்லாத பூமியில ஜீவிக்கிற காலத்துல பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குற பாருங்க, அதான் ஞானம். மற்றதெல்லாம் வேஸ்ட். जो इस बुराई संसार में पवित्र जिंदगी में जो अपना आप को सौंपता है वही ज्ञान। சப்ஜெக்ட் நமக்கு துரிதமாக போக வேண்டிய நேரத்தில் हम இருக்கிறோம். तुरंत जाने का सब्जेक्ट है। கட்ட நான் சொல்றது நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, மறுபடியும் அடுத்த பகுதிக்கு போகலாம். और जो कुछ मैं कहता हूं उसको लिख लिए वो दूसरी बात। விக்கிரகாராதனை விட்டு விலகிறது ஞானமாக இருக்கிறது. सबसे पहले मूर्ति पूजा को छोड़ना ज्ञान है। அதான் பொல்லாங்க விட்டு விலகிறது. सो बुराई से छोड़ना। அடுத்து பொல்லாங்க விட்டு விலகிறது என்ன தெரியுமா? दूसरी बुराई से छोड़ना क्या है? பொல்லாத பூமியில நம்மை பரிசுத்தத்துக்கு அந்நியமா தீட்டுப்படுத்த வர்ற வல்லமைகள் நம்ம விளங்கிக் கொள்றதுதான் பொல்லாங்கை விட்டு விலகிறது. जो बुराई संसार में जो हमें अशुद्ध करने के लिए आती है उसको சோதித்து பாருங்க. सबको परख के देखिए। பொல்லாங்கா தோன்றதை விட்டு விலகி ஓடுங்க. बुराई से छोड़कर भागिए। நலமானதை பிடிச்சு கொண்டு அதுல கவனமா ஒப்பு கொடுத்து ஜீவிங்க. भला को पकड़ लिए उसको सौंप दीजिए। ஞானமுள்ள ஜீவியம். वही है ज्ञान की जिंदगी। இயேசு ஞானமுள்ளவராக நமக்கு இந்த காலையில் போதிக்கிறார். यही परमेश्वर இயேசு நடந்து காண்பித்து ஜீவித்து முடித்து பரலோகத்தில் பிதாவின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். जब प्रभु यीशु ने ज्ञान से जिंदगी गुजारा खत्म किया स्वर्ग में பரிசுத்தமான பூமியில ஜீவிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற பாருங்க, அதாங்க ஞானம். पवित्र होकर जिंदगी के लिए सौंपते हैं वही ज्ञान। நாள் இருக்கிற இனி வருகிற ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் கேர்ஃபுல்லா இருப்போம். जो हमारा आने वाला दिनों में हर एक मिनट में पवित्र आएगा में सावधान रहे। முன்னால போனதை குறித்து யோசிக்க வேண்டாம். जो गुजर गया उसके बारे में मत सोचिए। ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்முடைய பரிசுத்தம் தீட்டுப்படாதபடி நம்முடைய பரிசுத்தத்துக்காக கவனமுள்ளவர்களாக இருந்துச்சு. आने वाला जिंदगी में हर एक लम्हा पवित्र आएगा ध्यान से। 39:9 சத்தமா படிங்க. இருக்க இத்தனை பெரிய வேதத்தில் சொல்லியிருக்கிற பெரிய பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றிலையும் பெரிய பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாம் நிறைய பொல்லாங்கு இருக்குது. அதில் எல்லாத்திலுமே ராஜாவாக இருக்கிற பொல்லாங்கு பரிசுத்தத்துக்கு அந்நியமாக இருக்கிறதான கிரியைகள். பொல்லாங்குக்கு ராஜா
जो பொல்லாப்புக்கெல்லாம் ராஜா, जो दुष्टों के लिए राजा है, அல்லது முதன்மையான பொல்லாப்பு. जो सबसे प्रथम बुराई. இந்த பெரிய பொல்லாங்கை செய்யறது எனக்கு எப்படி என்று சொல்லி பரிசுத்தத்துக்கு அந்நியமான காரியத்தை விட்டு யோசிப்பு விலகி ஓடினான். इतने बड़ी बुराई का हमको कैसे में करूं கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்ப்போம். आखिरी दिनों में आ चुके हैं, आप ज्ञान से रहिए. அந்நியமான யாதொரு கிரியைகளுக்கும் தீட்டுப்படாதபடி நம்முடைய மனதையும் ஆவியையும் காத்துக்கொள்வோமா. अपना मन और रूह को सावधान से रखवाली करनी चाहिए, कोई भी अशुद्धता से वो अशुद्ध ना हो. இதுக்கு நான் ரொம்ப ஒன்று விஷயங்களை மென்ஷன் பண்ணிட்டு அடுத்த பதி போலாம். एक दो बातों को कहकर दूसरी ஒன்னு ராஜாக்கள் 11:6 புரட்டி படிச்சு பாருங்க. पहला राजा की किताब 11:6. ஒன்னு ராஜாக்கள் 11:6. पहला राजा की 11:6. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. अरे தலையை யாரும் குனிஞ்சிருக்க கூடாது, நல்லா நிமிர்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டிய நேரம். अब कमर सीधे होकर रहने का समय है. மறுபடியும் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லி தலை குனிஞ்சவங்க எல்லாம் நிமிர முடியாது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் நம்ம எல்லாரும் இப்பொழுது கவனமாய் கேட்டு நம்ம சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நேரம். हम ध्यान से सुनने का समय है. ஒன்னு ராஜாக்கள் 11:6 படிங்க போதும். அங்க சொல்லியிருக்கு பொல்லாங்காய் அவனுடைய காரியம் பொல்லாப்புன்னு சொல்லியிருக்கு. उनकी काम बुराई है. அதுக்கு மேல இருக்கிற 5 வசனம் படிச்சீங்கன்னா சாலமோன் அந்நிய ஸ்திரீகள், தேவனுக்கு பிடிக்காத அந்நிய ஸ்திரீகளிடத்துல அவன் ஐக்கியம் வைத்து தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போய்விட்டான். जो सोलोमन राजा है, वो जो अन्य जाति लोगों को औरत के साथ संबंध இழந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல அங்க சொல்லியிருக்கு பொல்லாப்பு. அவன் செய்தது பொல்லாப்புன்னு சொல்லியிருக்கு. जो पवित्रता को खो गया वही है बुराई. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ. கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், நம்ம ரொம்ப கவனமாய் நம்முடைய ஜீவியத்தை காக்க வேண்டியது அவசியம். आखिरी दिन में आ चुके हैं, अपना जिंदगी को सावधान से रखना. பொல்லாப்பானதை செய்தான், वो बुराई किया है. பொல்லாப்பு பரிசுத்தத்துக்கு அந்நியமான காரியங்களோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டது. बुराई मत ये है कि जो पवित्रता की அந்நியமான காரியங்கள்ல சம்பந்தம் வைத்து தீட்டு போடுறவங்க ஞானி கிடையாது. जो पवित्रता के खिलाफ में संबंध रखते हैं वो ज्ञानी नहीं है. எத்தனையோ ஞானிகளை இந்த பூமியில் நாம் பார்க்கிறோம். बहुत सारे ज्ञानियों को इस संसार में देखते हैं. பரிசுத்தத்துக்கு அந்நியமான காரியங்கள்ல அவர்கள் சிக்குண்டு அவர்கள் உலகத்தின் பிரகாரமா ஞானியா இருந்தாலும் தனிப்பட்ட லைஃப்ல அவர்கள் ஞானத்தை இழந்து விட்டார்கள். वो संसार में वो लोग ज्ञानी है पर भी उनका खुद का जिंदगी में पवित्रता खो गया. கொஞ்ச காலத்தை கொடுத்திருக்கிறார். इस आखिरी जमाना में थोड़ी समय கொஞ்சமாகிலும் பரிசுத்தத்துக்காக ஜீவிப்போமாக. जो समय मिला पवित्र के लिए जिंदगी बिताएं. பரிசுத்தத்துக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமாக. पवित्रता के लिए अपना रूहानी जिंदगी को समर्पण करें. சாமுவேல் 2 அதிகாரம் 2-3 கூட நான் மென்ஷன் பண்றேன். पहला सामुएल की दूसरा अध्याय की 2 சாமுவேல் 2 அதிகாரம் ஏலியின் பிள்ளைங்க ஆசரிப்பு கூடாரத்துல மாம்சீகமான பாவத்தில் ஈடுபட்டு கிரியை செய்த அந்த சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. पहला सामुएल दूसरा अध्याय की 2-3 आयत में जो एली के बच्चों है वो लोग 2:23 படிச்சு பாருங்க. पहला सामुएल दूसरा की 23 आयत में ஏலியின் பிள்ளைகளுடைய பாவம் பொல்லாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாங்கான பாவம்னு சொல்லி இருக்கு. जो एली की बच्चों को पाप है वो बुराई करके लिखा है. பொல்லாங்கான பரிசுத்தத்துக்கு அந்நியமான தீட்டான காரியங்களை ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடத்து பக்கத்துல செய்தாங்க. ओ मेल मिलाप की तंबू में ये लोग तो जो अशुद्ध काम किए காரியங்களை செய்த ஏலியின் பிள்ளைகளுக்கு என்ன சம்பவித்தது? जो बुराई काम किया एली बच्चों को சாலமோனுக்கு என்ன சம்பவித்தது? सालोमन के क्या होगा? ரொம்ப கவனமாய் நடந்து கொள்ள வேண்டிய காலம். सावधान से रहने का समय है. ஒன்னு கவனமா நம்முடைய சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். मैं हमारा टॉपिक के मुताबिक बोलना चाहता हूं. சாலமோன் பூமியில பிறந்த எல்லா ஞானிகளிலும் ஞானி. ओ सालोमन राजा सारे ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும்போது இனி ஒருத்தனுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை நான் தரமாட்டேன்னு சொல்லி தான் கொடுத்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவு ஞானத்தை பெற்றவன், தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஞானத்தை பெற்ற ஞானி அவன். ओ स्वर्ग से परमेश्वर से इतना ज्ञान प्राप्त किया. அவ்வளவு பெரிய மனுஷன் பரிசுத்தமா தன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய ஞானம் பாதுகாக்கப்பட்டுச்சு. जब तक वो अपना पवित्रता को रखवाली किया तब तक वो ज्ञान को इस्तेमाल कर पाया. அன்னைக்கு பரிசுத்தத்தை இழந்தானோ அன்னைக்கு அவனுடைய ஞானம் எல்லாம் கோழைத்தனமா போய்விட்டது. जिस दिन वो अपना पवित्रता को खो गया वो सब वो 1 ராஜாக்கள் 11:6 பிறகு படிச்சு பாருங்க, அவன் லைஃப் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. वो पूरा जिंदगी नष्ट हो गया. பெரிய ஞானியை கோழையாக்கினது என்னது? ये बड़ा ज्ञानी को डरपोक कैसे कौन से பரிசுத்தத்துக்கு அந்நியமான ஜீவியம். जो पवित्रता के खिलाफ பரிசுத்தரின் அறிவே அறிவு. पवित्र के ज्ञान ज्ञान பரிசுத்தரின் அறிவே அறிவு. जो ज्ञान पवित्र का वही பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். जो परमेश्वर का डरना ज्ञान की आरंभ. சேர்ந்து மென்ஷன் பண்ணி இருக்கிற வசனத்தை வாசிங்க. சத்தமா யாராவது சொல்லி வாசிங்க. இது ரெண்டு சேர்ந்து மென்ஷன் பண்ணி இருக்கிற வசனத்தை வாசிங்க. பரிசுத்தரின் அறிவே அறிவு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், ரெண்டு சேர்ந்து வர வசனம் வாசிங்க. அப்படி இல்லையா பைபிள்ல? அப்படி இல்லையா? சத்தமா இவங்க வசனம் சொல்லிருங்க. 9:10 எல்லாரும் நீதிமொழி 9:10 நேரம் கவனத்தை திருப்புங்க. எல்லாம் எந்த வசனத்தை சொன்னாலும் வசனத்தை புரட்டணுங்க. 1000 வசனம் சொன்னால் 1000 புரட்டுனா நம்முடைய பிஸ்னஸ்.
हजार वचन बोलने से उसको आपको இந்த निकाल के காலை देखना வேளை- இந்த காலை வேளை நம்முடைய பிசினஸ் அதான். ये सुबह ही हमारा धंधा वही இந்த है। காலை வேளை சும்மா உட்காந்துருக்கு எல்லாரும் வசனத்தை போராட்டணும், எழுத வேண்டிய எல்லாம் எழுதணும். நீங்க जो लिखना है वो लिखना है, जो वचन को निकालना இப்ப निकालना பிரசங்கம் देखना பண்ண வேண்டிய பிசினஸ் எனக்கு இருக்குனால நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். है। वो प्रचार करना मेरा धंधा, इसलिए प्रचार करता हूँ। அவங்க வேலையில நிலைச்சிருக்க வேண்டும், கரெக்டா இருக்க வேண்டும். वो हर एक अपने काम में बने। அப்படித்தான் பைபிள் வேதத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். वो बाइबल साथ में यूं पढ़ते हैं। அவங்க வேலையில கரெக்டா இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்து நீங்க வாட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க தொழில் நீங்க கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். मैं जब प्रचार करता हूँ खामोश रहने से अपना धंधा में आप ठीक नहीं है। ஒவ்வொருத்தரும் அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்க கடவன். हर एक मनुष्य अपने बुढ़ावट में कायम रहे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का पवित्र नाम को சத்தமா थारी। வாசிங்க, 9:10 வாசிங்க. பார்த்தீங்களா? நம்முடைய சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி எப்படி சப்ஜெக்ட் வருது பார்த்தீங்களா? जैसे हमारा वचन आती है, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அந்த அறிவு பரிசுத்தருக்குரிய அறிவு வேணும், அதான் ஞானம். पवित्र की ज्ञान ही ज्ञान है, वही बुद्धि है। பரிசுத்தத்துக்குரிய அறிவு தான் ஞானம். जो पवित्रता के ज्ञान वही ज्ञान। பெரிய ஞானி பரிசுத்தத்துக்குரிய அறிவை நஷ்டப்படுத்திட்டான். பரிசுத்தத்துக்குரிய அறிவு போச்சு. बड़ी சிம்சோன் ज्ञानी பெரிய மனுஷன், அவனை போல வேதத்தில் வல்லமை நிறைஞ்ச ஒருத்தன் இல்லை. பெரிய மனுஷன் சிம்சோன். பரிசுத்தத்துக்கு அந்நியமான செய்கைக்கு இடம் கொடுத்தான், அன்னைக்கோட அவுட் ஆயிடுச்சு. सिमसोन सबसे बड़े सूरवीर है, फिर भी जब पवित्रता को खो गया तो शक्ति भी सामर्थ्य ஒரு नष्ट हो। நிமிஷம் கண்ணை மூடும். एक मिनट आंख मत करें। பரிசுத்தத்துக்கு அந்நியமா வந்த நினைவு, சிந்த, எண்ணம், கிரிய, பேச்சு, பார்வை எல்லாவற்றையும் ஒரு நிமிஷம் கத்தட்ட மன்னிப்பு கேளுங்க. अपना एक मिनट தேவ சமூகம் உண்டாகி இருக்கிறது. पवित्रता के खिलाफ जो हम सोचा है, बात किए, नजर दिखाया है, இருக்கிற வண்ணமும் முழங்கால் அப்படியே முடக்கி தேவ சமூகத்துல கண்ணை மூடுங்க. घुटना टेक कर आंख बंद कीजिए। வருஷத்தின் கடைசியில் நாம் வந்திருக்கிறோம். आखिरी वर्ष के आखिरी समय வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். साल के आखिरी समय இந்த में வருஷத்தின் கடைசியில நம்முடைய பரிசுத்தத்துக்கு எதுவான ஒரு சுத்திகரிப்பாகவே இது காணப்படட்டும். अब इस साल की आखिरी में ये हमारे लिए पवित्रता की நம்முடைய இருதயங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். अपना हृदय ஆண்டவரே, நான் ஞானம் இல்லாதவனாய் நடந்தன சுவாமி. ओ परमेश्वर में ज्ञान के இந்த बारे பரிசுத்தத்தை பற்றின விஷயத்துல கவனக்குறைவாய் நான் நடந்து கொண்டேன் கர்த்தாவே. पवित्रता के बारे में என்ன மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமாக. ओ परमेश्वर मुझे माफ என்ன कर। மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமாக. ओ प्रभु जी माफ कीजिए। பரிசுத்தத்துக்கு அந்நியமான பார்வை, और पवित्रता के பரிசுத்தத்துக்கு खिलाफ அந்நியமான பேச்சு, जो बातचीत, பரிசுத்தத்துக்கு அந்நியமான அசுத்த நினைவுகள், जो बुराई सोच विचार, பரிசுத்தத்துக்கு அந்நியமான கிரியைகள், जो बुराई काम, பரிசுத்தத்துக்கு அந்நியமான இடைமாடுகள், जो चाल चलन, பரிசுத்தத்துக்கு அந்நியமான எல்லா விதமான உணர்வுகள், जो पवित्रता के ஆண்டவரே खिलाफ, என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு விஷயம் கர்த்தர் எனக்கு சத்தமா प्रभु கேளுங்க. जी एक बार मुझे माफ कीजिए। எல்லாரும் சத்தமா ஜெபிக்க வேண்டிய நேரம், जोर से இருதயத்தை प्रार्थना, திறந்து ஜெபிக்க வேண்டிய நேரம். ये प्रार्थना करने के समय, பரிசுத்தத்துக்காக ஒரு மனுஷன் கதற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ओ परमेश्वर के सामने வாஞ்சியோடு பரிசுத்தத்துக்காக கதறுங்க. இப்ப ओ बड़ा அப்படி கதறுவோம் என்று சொன்னால் ஞானம் உள்ளதா நம்முடைய ஆண்டவர் இந்த கால வேளை அந்த ஞானம் உள்ள ஆவியை நம்ம மேல் பொழிந்தருளுவா. तो परमेश्वर वो ज्ञान की आत्मा को, கர்த்தர் நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு மன்னித்தாருங்கிற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? परमेश्वर अपना प्रार्थना को நம்முடைய सुनकर ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். हमारा परमेश्वर प्रार्थना நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய குறை குற்றத்தை கர்த்தர் மன்னித்தார். பரிசுத்தத்துக்கு அந்நியமான காரியங்களை கர்த்தர் மன்னித்தார். प्रभु क्षमा करे। அல்லேலூயா. ஆனவரினால் பரிசுத்தம் உள்ளதான ஒரு ஜீவியை செய்கிறவர்கள் தான் பூமியில் உண்மையான ஞானிகள். जो जिंदगी संसार में पवित्र जिंदगी गुजारते हैं वही सच्चे ज्ञानी। மனிதன் சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விடுவதற்கும் சந்திர மண்டலத்துக்கு செயற்கைக்கோள் அனுப்பி பலவிதமான காரியங்களை ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஞானம் உள்ளவனாய் மாறி இருக்கிறார். आज इंसान वो चांद के लिए रॉकेट भेजने के लिए वो ज्ञान है। ஆனால் பூமியில கடைசி காலத்துல பரிசுத்தத்துக்குரிய ஆராய்ச்சியில இன்றைக்கு மனிதன் ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை. परंतु जो पवित्रता है उसके बारे में जांचने में कुछ में गलती कर देते हैं। சூழ்நிலைகள், போராட்டங்கள், சந்தர்ப்பங்கள், சோதனைகளும் நம்முடைய இந்த வாயில பொல்லாப்பு நாவு பொல்லாங்குள்ளதாக நம்முடைய ஜீவிதத்தில் பல சந்தர்ப்பத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து விடுகிறோம். कई जगहों पर जब परीक्षा आजमाइश आती है तो इस जीव को बुराई के लिए सौंप देते हैं। மனக்கண்ணை திறக்க முடிய ஒன்று சப்ஜெக்ட் ஒன்று மேட்டரை சொல்றேன். अपने अंदर आंखों को खोलने के लिए एक चीज बात बताता हूं। நீதிமொழிகள் 10:19 படிச்சு பாருங்க. नीति वचन 10 की 19 உதடுகளை அடக்குறவன் புத்திமான் அல்லது வைஸ் மேன் அல்லது ஞானின்னு சொல்லி இருக்கு. जो होठों को बंद करके रखता है वो बुद्धिमान करके लिखा है। சத்தம் அதை மட்டும் வாசிங்க சீக்கிரம். புத்திமான் அல்லது ஞானி, புத்திமான் ஞானி தமிழ் பைபிள் ஒண்ணுதான், ஆங்கில பைபிள் வைஸ் மேன் சொல்லி இருக்கு. वो जो ஞானம் உள்ள மனுஷன். वो ஞானம் உள்ளவன் யாரு? जो कौन है ज्ञानी? உதடுகளை அடக்குகிறவன். जो अपना होठों को बंद करके रखता है। நாவு உதடு அடங்காதது. ये जो जीव और होठें काबू में नहीं रहती है। நாவு அடங்காதபடி பேசிட்டோம்னு சொன்னா நம்முடைய ஜீவியத்தில் ஞானத்தை இழந்துட்டோம்னு அர்த்தம். हम जो अपना जीव को काबू में नहीं रखते तो अपना ज्ञान को खो गया है। கடந்த நாட்களையும் கூட இந்த கட்டட வேலைகளின் விஷயத்தில் புறஜாதியார் மத்தியில் கட்டட வேலைக்கு வர ரசிக்கப்படாத மனுஷன் மத்தியில்
பொதுவாக விசுவாசிகள் மத்தியிலும் கூட நான் ஒரு சில தவறுதலான விதங்களில் திட்டி பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள், கெட்ட வார்த்தைகளில் பேசக்கூடிய சந்தர்ப்பங்களில் நானும் கடந்து போயிருக்கிறேன். जब मकान बनने का काम के वजह से जो अन्य जाति लोगों के बीच में, विश्वासी लोगों के बीच में कुछ ही गलत बात मैं बोल चुका हूँ, यही मतलब नहीं बुराई बात. டென்ஷனான சூழ்நிலைகள் வந்த பொழுது பல விதங்களில் உலக மனுஷனிடத்திலையும் கூட திட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து அப்படிப்பட்டதான வார்த்தைகள் அடங்காமல் பேசிவிட்ட சந்தர்ப்பங்கள் எனக்கும் உண்டு. मैं कई बार मैं गुस्सा हो चुका हूँ, बात कर चुका हूँ. கர்த்தரைகளை தயவாய் மன்னிக்க வேண்டும். खुदावंद दया से मुझे क्षमा करना है. உதடுகளை அடக்குறவன் தான் புத்தியமா. जो अपना होठों को बंद रखता वही அடக்க முடியாதபடி பேசக்கூடிய சப்ஜெக்ட் சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். நாம் அதுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம். जो ऐसे समय आएगा जो उसमें काम में रह सकता है. உதட்டையும் வார்த்தைகளையும் அடக்கி கொண்டிருந்தா நாம் ஞானிகளாக இருப்போம். यदि अपना जीव और होठों को बंद करने से அந்த நேரத்துல உதடுகளை அடக்கிறதுக்கு நம்ம கவனமா இருக்கணும் தான் பைபிள்ல. அவன் தன் விஷயத்தில் நீதி நியாயம் பேசாமல் தன்னை எவ்வளோதான் திட்டினாலும் நிந்திச்சாலும் வாங்கிட்டு பேசாமல் இருந்தா அவனை ஞானி என்று வேதம் சொல்லுகிற. சத்தம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாவான். कोई भी बोलने से संभाल कर रहने से मूर्ख भी ज्ञानी कहेंगे. மூட ஞானியாக்குறது தாங்க நாவை அடக்கிற விஷயம். எவ்வளவு பெரிய வல்லம் இந்த நாக்கில் இருக்கு பாருங்களேன், உதட்டில் இருக்கு பாருங்க, எவ்வளவு அருமையா. இந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் சோதிக்கப்படும் போது, பயமுறுத்தப்படும் பொழுது திருப்பி பயமுறுத்தலை, திருப்பி அவங்கள மிரட்டலை, ஒன்றும் செய்யலை. அவர் மௌனமாக இருந்து வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியை போல இருந்து பாடுகளை பொறுமையோடு சகித்தார். ओ जब दूसरे लोग उनको सता दिया, उस समय मुंह नहीं खोला. ஞானமாய் நடப்பார். हमारा प्रभु यीशु मसीह ज्ञान से चला. இயேசுட்ட விக்கிரக ஆராதனை இல்ல. हमारा यीशु मसीह के पास मूर्ति पूजा नहीं. பிசாசு அவர் வந்து விழுந்து வணங்கி கூட சொல்றான், வணங்கல, ஞானமாய் தன்னை பாதுகாத்தார். जब शैतान आके मुझे दंडवत करो करके बोलने से பரிசுத்தவானா இருந்து பூமியில பரிசுத்தவானா இருந்து அவர் தன்னுடைய ஞானத்தை காத்துக்கொண்டார். इस संसार में पवित्र होकर रहने. நாவை அடக்கி வாயை திறக்கவில்லைன்னு பைபிள்ல பர்టిక్యులரா போட்டிருக்கு. அவர் கூக்குரலடல, வாக்குவாதம் பண்ணல, வாயை திறக்கல, மௌனமா இருந்தார். பர்టిక్యులரா பல இடத்துல வாசிக்கிறோம். அதான் ஞானமாய் தாசன் நடப்பார். कई जगह में पढ़ते हैं कि अपना मुंह नहीं खोला और जोर से नहीं चला. நடந்து கொள்ள பார்த்து கவனமாய் இந்த கடைசி நாட்களில் இனி வர்ற ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஜீவிக்க ஒப்பு கொடுப்போம். हर एक आने वाला समय में हर एक लम्हा ज्ञान से जाने के समर्पण करें. ரொம்ப கவனமா படிச்சா आप ध्यान से पढ़ने से தானியேல் அந்த தேசத்தின் எல்லாரிலும் பெரிய ஞானி. பாபிலோன்லயே பெரிய தேசம், மகா பாபிலோன், பெரிய சாம்ராஜ்யம். அந்த பெரிய சாம்ராஜ்யத்தில் இருந்த எல்லா ஞானிகளையும் பெரிய ஞானி தானியேல். அந்த நாட்கள்ல சீக்கிரம் उन दिनों में उस बाबिलोन के देश में सबसे बड़ा ज्ञानी दानियेल है. சிங்க கேவில தூக்கி போறதுக்கு எல்லாரும் கங்கணம் கட்டி பல தீர்மானம் பண்ணி அவங்களுக்கு குற்றச்சாட்டு பண்ணும்போது ஒரு வார்த்தை கூட தானியேல் பேசுன மாதிரி சொல்லல. நான் செய்யல, நான் பண்ணல அப்படின்னு நீதிகரிக்க போல பேசாம இருந்தான். அவன் தான் பெரிய ஞானி. जब शेरों की गुफाओं में उसको फेंकने जाए तो वो अपने आप को धर्मी नहीं ठहराया. தானியேல் பேசி இருந்திருப்பான் என்றால் சிங்கம் அவனை கடிச்சு கொதறி கொன்னு ஓட்டிருக்கும். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया. சிங்கத்தின் வாயை கட்டினதுக்கு தானியேல் தான் வாயை முதல்ல கட்டிக்கிட்டான். जो शेरों को मुंह को बंद करने के लिए सबसे வாயை நம்ம கட்டாத பட்சத்தில், நம்முடைய வாயை விரிவாய் திறக்கிற பட்சத்தில் சிங்கம் நம்மளை கடிச்சு கொதறும். अपना मुंह को चौड़ाई से खोलने से வாயில கர்ச்சிக்கிற சிங்கத்தின் சத்தம் நமக்கு உண்டு. हमारा मुंह में सिंह के समान गर्जने की आवाज है. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அருமையான புதிய ஏற்பாட்டு சபையே கடைசி நாட்களில் இந்த அநேகவாசி அடையாளமாகிய கர்ச்சிக்கிற சிங்கத்தின் சத்தமே இந்த கடைசி நாட்களில் நமக்கு காணப்பட வேண்டுமே அல்லாமல் வாயை மற்ற நேரங்களெல்லாம் கட்டி காக்க வேண்டியது நம்முடைய கவனமான ஜீவியமாக இருக்கிறது. हर समय में जो आत्मा में भरकर सिंह के समान गर्जने की अन्य भाषा बोलने के छोड़कर और दूसरे समय में अपना मुंह को बंद कर रखना. ஈஸி நாட்கள்ல நம்ம அதைத்தான் எல்லாத்தையும் சோதிச்சுப்பான். தேவசமத்தில் வந்து உம்முன்னு உட்காந்துக்கிட்டு வீட்டில் போய் சவலாட வச்சுட்டு தேவையில்லாத பேசிக்கிட்டு நீதி நியாயங்களை பேசிக்கிட்டு சத்தமாக பேசிட்டு இருந்தல என்ன புண்ணியம்? அதைத்தான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை செய்ய வேண்டிய நேரத்தில் சிங்கத்தின் கர்ச்சிப்போடு அந்நிய பாஷை பேசணும், ஆவியில் நிரம்பணும், கையை தட்டி ஆர்ப்பரித்து மகிழ வேண்டிய நேரம், மற்ற நேரத்தில் வாயை அடக்கி பொத்தி கொள்ள வேண்டிய நேரம். जब प्रभु की उपस्थिति में आते तो उस समय सिंह के समान गर्जना है, தேவ ஜனத்தை பிசாசு வஞ்சித்து விடுகிறான். इस समय इस दिनों में शैतान लोग धोखा करते हैं. தேவசமத்தில் வந்து அநேகர் சாப்பிட்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டம். யாரா பிரதர்ஸ் பக்கத்தில் வாலிபர்லோ யாரா இருந்தாலும் சரி, அது பெரிய டேஞ்சர். அது டேஞ்சர். பிசாசு உங்களை வஞ்சிக்க துவங்கி விட்டான்.
जो परमेश्वर को उपस्थिति में कुछ लोग खाने காலை खाने के வேளையில जैसे बैठे रहते हैं ஞானமாக தந்திரமாக கிரீசி இருந்த பிசாசை விளங்கி கொண்டு நீ ஞானமாக இருப்பாய் என்று சொன்னால் நீ தப்பி कि வைக்கப்படும். चालाकी शैतान को अच्छी तरह ज्ञान कर आप बच कर रहिए நம்ம ஆபீஸ்ல போய் நம்ம வேலை ஸ்தலத்தில் போய் நம்ம நிறைய பேசி காரியங்களை செய்துட்டு இங்கே வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போனா அது ஞானமா? அது अपना दफ्तर में बहुत सारे काम करके यहाँ आके चुपचाप रह के जाना तो क्या ज्ञान है சீக்கிர சிங்கத்தின் சத்தம் நம்முடைய வாயில உண்டு. हमारा मुंह में सिंह के समान गर्जने की आवाज है அனாயிண்டிங் ஒரு நாள் அந்த அனாயிண்டிங் இழந்து போகாதீங்க. அந்த அனாயிண்டிங் மிஸ் பண்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க. कभी भी वो मसा को खोने के लिए जगह मत दीजिए சத்தமா ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசியிருக்கா ஜெபிக்கலாமா? क्या जोर से अन्य भाषा बोलकर एक मिनट சத்தமா அந்நிய பாஷையில ஜெபிக்கலாமா? क्या जोर से दुआ करें ஆண்டவரே என் நாவு அடங்காத பொல்லாததா இருக்குது சுவாமி. ओ खुदावंद मेरा मुंह खाओ में नहीं रहने वाला வெளியிடங்களை போய் நான் வள வள வளன்னு பேசுறேன் ஐயா. ओ बाहर में जाकर मैं பல சோதனைகள் बोलते रहता हूं அங்கங்க போய் நான் வளவலன்னு பேசிட்டு சண்டை போட்டு கிடக்குறேன் ஐயா. मैं ज्यादा बोलने वाला हूं झगड़ा करने वाला ஆனா தேவசமூகத்துல இருந்து வாயை திறக்க முடியாம இருக்கிறேன். परंतु मैं प्रभु को बसीवाने से मुंह खोले தேவசமூகத்துல இருந்து அந்நிய பாஷை என் வாயில வர மாட்டேங்க ஐயா. प्रभु को बसीवाने से ஆண்டவரே நாவு அடங்காததாக இருக்கிறது. ओ प्रभु मेरा நாவு பொல்லாங்குள்ளதாக இருக்கிறது. நாவின் மூலமா எனக்குள்ள பொல்லாங்கு இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே நம்ம அந்நிய தாவே. ஆண்டவரே நம்ம அந்நிய தாவே. அந்நிய பாஷை இல்லாதவங்க உங்க சொந்த பாஷையில பேசுங்க. ओ अपने खुद की भाषा में बोलिए அந்நிய பாஷை உள்ள அந்நிய பாஷையில சொல்லுங்க. அந்நிய பாஷை சத்தமா பேசுங்க. நாம் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் அந்நிய பாஷை பேசி சொந்த பாஷையில ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே जब अपना जीव में अन्य भाषा बोलकर दुआ करने लगे கர்த்தர் நமக்குள்ள ஞானத்தின் ஆவியாக இறங்கி விட்டார். खुदावंद ज्ञान இனி की வரும் आत्मा நாட்களில் ஒவ்வொரு இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்போம். आईना में अपने நம்முடைய अनेक பேச்சுகளை குறித்து கவனமாக இருப்போம். उसके सवाल கர்த்தருக்கு ஏற்றதான கிருபையை நம்ம மேல் அனுப்பி இருக்கிறார். उसके आय के अनुग्रह को भेजा சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமாக. हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम की तारीफ யோசேப்பு சிறைச்சாலையில் அங்கங்க இருக்கும் பொழுது அவனை குற்றம் சாட்டப்படும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசவே இல்லை. जब यूसुफ ने அதுதான் பார்வோனின் तो कोई भी कुछ नहीं बोला அதுதான் பார்வோனின் சொப்பனத்தை அர்த்தம் தெரிக்கிறதுக்கு அளவுக்கு அவனுக்கு பெரிய தேசத்துல எல்லார காட்டிலும் ஞானவானாக இருந்தான். इसलिए सारे देश में सबसे बड़े ज्ञानी हो ही रहा. பேசாதிருந்தால் மூடனும் ஞானி. यदि कोई नहीं बोलते तो वो मूर्ख भी ज्ञानी रहेंगे. இனி இருக்கிற 2-3 விஷயத்தை சுருக்கமா சொல்றேன். और जो बच गया 2-3 बातों को என்னாகமம் 11:1 गिनती की किताब 11 की 1 என்னாகமம் 11:10 गिनती की 11 की 10 ரெண்டையுமே நீங்க படிச்சு பார்த்தா दोनों वचन को पढ़ के देखिए அங்க முறுமுறுக்கிறது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. जो बुड़बुड़ाना वो परमेश्वर को नजर में बुराई. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கறி இல்லை என்று மாம்சம் இல்லை என்று சொல்லி அவர்கள் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி முறுமுறுத்தார்கள். वहां पर इस्राएली लोग हमारे लिए मांस नहीं करके शिकायत किया वही है बुड़बुड़ाना. பிள்ளைகளை கர்த்தனமே நடத்துகிற பாதைகளை பல விதங்கள் நமக்கு முறுமுறுப்புகள் முறையிடுகிற சந்தர்ப்பங்கள் வந்து விடுகிறது. जो मार्ग में परमेश्वर में चलाता है उसमें कई बार हम उसको विरोध में கர்த்தனமே நடத்துகிறதான பாதைகளை வாக்குவாதம் செய்யாமல் முறுமுறுக்காமல் முறையிடாமல் நீதி நியாயங்களை பேசாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். जो रास्ते में परमेश्वर में चलाता है उसमें बुड़बुड़ाना नहीं और उसके साथ हमको कुछ नहीं कर शिकायत नहीं करना है. சத்தமா வாசிங்க. அடுத்து 10 வசனம் வாசிங்க. அது பொல்லாப்பான காரியம். ये बुराई है. முறுமுறுக்கிறது முறையிடுறது. बुड़बुड़ाना शिकायत करना. கடைசி நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நடத்துகிற வழிகளில் முறுமுறுக்க வேண்டாம், முறையிட வேண்டாம். ஆண்டோடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி காத்திருப்போம். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஜெயமாய் மாற்றி தரும். आखिरी दिनों में जो रास्ते में परमेश्वर में लेके जाता है उसके लिए हम बुड़बुड़ाना नहीं और उसके लिए शिकायत नहीं करना. जो कुछ जरूरत है प्रभु पास बताएं. பாடுகள் மத்தியில முறுமுறுக்கிறவர்கள் ஞானவான்கள் அல்ல. ओ इस्राएलियों की छावनी में हम बुड़बुड़ाने को देखते हैं. கடந்த நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எத்தனையோ முறுமுறுப்புகள் முறையிடுறதுக்கு அனுபவங்கள் வந்திருக்கிறது. पिछले जिंदगी में हमारा रूहानी जिंदगी में कितनी बार हम बुड़बुड़ाए और शिकायत की. ஞானமுள்ள ஜீவியத்துக்கு என்று அழைக்கப்பட்ட நம்முடைய ஞானத்தை அழித்து போட்ட வல்லமைகள் தானவைகள். वो सब हमारा ज्ञान की जिंदगी में अपना ज्ञान को नाश किया हुआ सत्य है. கர்த்தரவைகள் இருந்து நமக்கு விடுதலை தர முடியாத சத்தமா ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அஞ்சாவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? और उसके बाद में क्या पढ़ते हैं? 1 சாமுவேல் 25:39 படிக்கும் பொழுது पहला सामुएल की 25 अध्याय की 39 நாபாலை தாவீது கொன்னிருந்தா அது ஒரு பெரிய பொல்லாங்குன்னு சொல்லி இருக்கு. यदि दाऊद नाबाल को मार डाला तो वो बड़ी बुराई रहेगी. நாபாலை கொல்றதுக்கு தாவீது வந்தான். ஆனா புத்தியுள்ள ஸ்திரியாகிய அபிகாயில் அதை தடுத்து நிறுத்தி தாவீது பொல்லாங்கு செய்யாதபடி தடுத்து நிறுத்தினான்.
तो नाबाल को मार डालने के लिए दाऊद उनके संग दोस्तों के साथ आया, परंतु जो अबीगाइल थी उनको रोक दिया। நாபால் என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாத சுபாவம் உள்ளவர்கள். नाबाल का अर्थ यह है कि पवित्रता के बगैर स्वभाव, ரட்சிக்கப்படாத பரிசுத்தம் இல்லாத சுபாவம் உள்ள ஒரு இடத்துல கத்தனமே ஒப்பு கொடுப்பார். ओ परमेश्वर में नाम पवित्र स्वभाव के लोग हाथ में सौंप देंगे। அந்த நேரத்தில் போய் அவன்கிட்ட போய் நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது நம்ம தான் நம்முடைய கோலத்தனத்தை வெளிப்படுத்துகிறோம். यदि उस समय उनके साथ झगड़ा करने से हम अपना डरपोक को प्रकट करते हैं, நம்முடைய ஞானத்தை நம்ம இழந்து விடுகிறோம். अपने ज्ञान को खो जाते हैं। ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் எடுக்காம ஆண்டவர் அறியாத ஒரு பரிசுத்தமாக்கப்படாத ஒரு சுவாமம் உள்ளவன்ட்ட போய் நம்ம பேசி அவனை போய் நம்ம வந்து கொல்லவோ அவன்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணவும் நம்ம போகக்கூடாது. जो नजात नहीं पाए हैं, बैप्टिज्म नहीं लिए हैं, उनके साथ आर्गुमेंट करने के लिए नहीं जाना है। பேசினா அவங்க பரிசுத்தம் இல்லாத காரியங்களுக்கு எதுவா பேசும்போது நம்மளும் பேசி இப்ப நம்முடைய பரிசுத்தம் தீட்டுப்பட்டு நம்முடைய சுவாமம் நம்முடைய கிரியை நம்முடைய ஆவிக்கிரிய அணுவும் நஷ்டப்பட்டு போய்விடும். जब वो लोग ना पवित्रता वास्तव को कहेंगे तो हम भी उसी के मान बात करेंगे तो अपना पवित्रता को खो जाएंगे। பன்றிகளுக்கு முன்பாக முத்தை போட வேண்டாம். பன்றிகளுக்கு முன்பாக முத்தை போட வேண்டாம்னு கர்த்தர் சொன்னார். सूर के सामने मोतियों को मत फेंको। பரிசுத்தமாக்கப்படாத சுவாமம் உள்ளவர்கிட்ட போய் நம்ம போய் நிக்கிறது கவனமாக இருக்க வேண்டும். जो ना पवित्र लोग हैं ऐसे उन लोगों के बीच में रहने के लिए सावधान இல்லாவிட்டால் அந்த முத்தை அந்த பன்றிகள் எடுத்து பீறி போட்டு விடும்னு சொல்லி இருக்கு. नहीं तो सुअरों मोतियों को लेकर रोन देंगे। பூமியிலே முத்துக்களாக ஜீவிக்கிற கர்த்தர் நம்மை அழைத்தார். परमेश्वर ने सुअरों के बीच में मोतियों को जीने के लिए बुलाया। குணசாலியான ஸ்திரீகளாக இருக்கிறோம். हम तो अच्छी स्वभाव की औरत हैं। குணசாலியான ஸ்திரீயின் விலை முத்துக்களை பார்க்கல் விலையேறப்பட்டது. वो जो और अच्छी स्वभाव की औरत की कीमत बहुत मोती से बहुमूल्य है। புதிய ஏற்பாட்டு சபையில கர்த்தருடைய வரியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஜீவியத்துல. जो नया नियम के कलीसिया में जो प्रभु के आगमन के लिए आगे बढ़ने वाला பரிசுத்தமாக்கப்படாத சுவாமம் உள்ள மத்தியில் நம்ம இருக்கிறோம். जो ना पवित्र लोगों के बीच में हम रहते हैं। பன்றிகள் அல்லது பரிசுத்தமாக்கப்படாத சுவாமம் உள்ள நம்மை பீறிப்படாதபடி நம்மை கவனமாய் காத்துக்கொள்வோம். जो सूअर हमें ना रोंदने के लिए ना फाड़ने के लिए हम सावधान रहें। தாவீது நாபாலை கொல்லாதபடி இங்க ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, ஒரு வைஸ் வுமன் அல்லது ஒரு ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ தான் அவன் பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்து நிறுத்தினான். यहाँ पर जो नाबाल के मार डालने लाए तो एक ज्ञानी औरत ने उनको रोक दिया। ஆதியாகமம் 25 அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, जो उत्पत्ति की 25 की 3, 1 சாமுவேல் 25:3 படிக்கும் பொழுது, पहला सामुएल 25 अध्याय की 3 அபிகாயில் புத்தி உள்ள ஸ்திரீ, वो जो अबीगाइल जो बुद्धि औरत है, பொல்லாங்கு செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறது ஒரு புத்தி உள்ள அனுபவம். जो बुराई से बचने ना करने के लिए அபிகாலாகிய புத்திசாலியான ஸ்திரீ அங்க இருந்ததுனால जो अबीगाइल जो बुद्धि औरत தாவீது பொல்லாங்கு செய்யாம தடுத்து நிறுத்தப்பட்டான். वो दाऊद को रोक दिया है। பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, जो बुराई से बचना है वही செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்றதே ஞானம். बुराई से रखवाली करने की बुद्धि, ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்ப்போமாக. जो हम सावधान से रहने के लिए कोशिश करें। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की அபிகாயில் புத்தியாய் வந்து தாவீதிடத்துல பேசுறார். वो अबीगाइल बुद्धि के साथ दाऊद से बात की। இவ்வளவு பெரிய இந்த பொல்லாத மனுஷன் நாபால் துரைகிதமானவன் துஷ்ட மனுஷன், அவனை போய் நீ கொன்னுட்டு நீ இஸ்ரவேலுக்கு ராஜா வரப்போற பிந்தின நாட்கள்ல நீ இப்ப அவனை கொன்னுட்டனா பின்னால நீ ராஜா வரும்போது உனக்கு மன இடரல் இருக்கும், மனசாட்சி வாதிக்கும், கஷ்டப்படும், கொன்றாத. அவன் ஒரு முரடன், அவன் பொல்லாத, அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் அப்படித்தான், அவனை விட்டுரு, அவனை ஒன்றும் செய்யாத, அவனை போய் கொன்றாத, தாவீதே நீ கொன்றாதன்னு சொல்லி தாவீது சிங்காசனத்தில் வந்து உட்காரும்போது சுத்த மனசாட்சியோடு இருக்கும்படியாக புத்திசாலியான அந்த ஸ்திரீ தாவீதை பாதுகாத்தார். ये जो बुद्धि औरत दाऊद को रखवाली की कहने लगा कि नाबाल तो दुष्ट मनुष्य, उसको मत मार डालो, मार डालने तब आप सिंहासन में बैठेंगे तो आपको विवेक में अच्छे विवेक नहीं रहेंगे। நாம சிங்காசனத்தில் உட்கார போறோம். हम भी सिंहासन में बैठने जा रहे हैं। சிங்காசனத்தில் உட்கார போறோம்னு சொல்றவங்க ரெண்டு கையை உயர்த்தி சிங்காசனத்தை நோக்கி பார்த்து அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। நாம சிங்காசனத்தில் உட்கார போறோம். हम भी तख्त में बैठने जा रहे हैं। எருசலேம் சீயோன்ல போய் சிங்காசனத்தில் உட்கார போறோம். सिय्योन यरूशलेम में இயேசுவோட அதே சிங்காசனத்தில் உட்கார போறோம். जो यीशु मसीह वही तख्त में சிங்காசனத்தில் உட்கார வேண்டுமானால் பூமியில நாம் கவனமாக ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் இங்கே படிக்கிறோம். उस तख्त में बैठना है तो इस संसार में ज्ञान के साथ चलना है। பரிசுத்தமாக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் ஜீவிக்கிற அருமையான தேவனுடைய சபையே, ओ कलीसिया जो ना पवित्र ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர் மத்தியில் ஜீவிக்கிற அருமையான பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, ओ पवित्र के लिए बुलाए हुए प्यारे लोग, அவர்களால் நம்முடைய ஜீவியத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். அவருடைய பரிசுத்தமாக்கப்படாத சுவாபங்களினால் நம்முடைய ஜீவியத்திலே நாம் தீட்டுப்பட இடம் கொடுக்க வேண்டாம். उनके द्वारा उनको विशुद्धता के द्वारा हमारी जिंदगी को अशुद्ध मत बनाएं। பரிசுத்தமாக்கப்படாதவங்கிட்ட போய் அவங்கள போல நம்மளும் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு பேசிக்கிட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு முறுமுறுத்துட்டு இருந்தா சிங்காசனத்தில் உட்கார முடியாது. உட்காரும்போது மன இடர்லும் துக்கம் ஒரு சிங்காசனத்துக்கு போக முடியாது. यदि आप उनके साथ झगड़ा करेंगे, ना पवित्र काम करेंगे तो आप तख्त में नहीं बैठ पाएंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम की तारीफ। ஆறாவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? छठवां क्या पढ़ते हैं? அங்கே நெகேமியாவின் புத்தகம் 13:17.
नेहेमिया की 13 की 7 நெகேமியாவின் புத்தகம் 13:17 नेहेमिया की 13 अध्याय की 7वां वचन அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறவன் அவன் பொல்லாங்கு செய்கிறவன். और उसमें बहुत सुंदर से लिखा है जो சத்தமா அதை மட்டும் विश्राम வாசிங்க. दिवस को अशुद्धता करते हैं वो யூதாவின் பெரியவர்களை கடிந்துகொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கையை பாருங்க, பொல்லாத செய். ஓய்வு நாளுக்கு ஆராதனைக்கு வல்லனவன் பொல்லாதவன்னு சொல்லியிருக்கு. जो विश्राम दिन के उपासना का नहीं आते तो वो दुष्ट நான் मनुष्य சொல்லல, है। பைபிள் சொல்லுது. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை பேர் கிறிஸ்தவங்க போல அவன் ஆராதிக்கிறதுக்கு கோயிலுக்கு வந்தவங்க இல்ல. जो विश्राम दिन है इतवार का दिन वो नाम के मसीह ரெண்டு விஷயத்தை நான் மென்ஷன் பண்றேன். दो बात को मैं यहाँ पर कहता சொல்லி ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறவன் அவன் பொல்லாங்கு செய்கிறவன். जो विश्राम दिन को वो अशुद्ध करता है वो ஓய்வு बुराई நாள் करता है। கர்த்தருக்குரியது. ஓய்வு நாள்ல நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். विश्राम दिन परमेश्वर के लिए है, वो उस दिन में प्रभु को उपासना करता है। ஓய்வு நாள்ல கர்த்தரை ஆராதிக்கிறவங்க ஞானம் உள்ளவங்க. जो विश्राम दिन में प्रभु की उपासना करते हैं वो ज्ञानी है। அடுத்த வார்த்தையை சொல்றேன். दूसरी बात को ஓய்வு நாள்ல வந்து கடமைக்காக பேர் கிறிஸ்தவங்களை போல 11 மணிக்கு 10 மணிக்கு 11:30 மணிக்கு இப்படி வந்து ஆராதிக்கிறது ஞானம் அல்ல. और जो नाम की मसीह के लोग मानिंद विश्राम के ஓய்வு நாளை பரிசுத்தத்துக்கு ஏதுவாக அல்லது ஓய்வு நாளை நாம் மனவாட்டியாய் மாறுவதற்கு ஏதுவாக கிறிஸ்துவின் பூரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஆவிக்குரிய அந்த தாகத்தோடு ஆராதிக்கிறவர்கள் தான், அவங்க தான் ஞானம் உள்ளவங்க. विश्राम दिन में प्रभु की मैं दुल्हन बनना है करके जो उसी ख्वाहिश के साथ उपासना ஓய்வு करते நாள் हैं ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. वो विश्राम दिन बहुत मुख्य है। கடைசி நாட்களில் பேர் கிறிஸ்தவங்களை போல நீ எவ்வளவு காலம் நீ ஆராதனைக்கு வந்து போய்க்கொண்டு ஞானமற்றவனை இப்போ நீ ஜீவித்துக் கொண்டு आखिरी दिन में कितना दिन तक अब नाम की मस्की वास्ते आप आते जाते रहेंगे। எவ்வளவு காலம் கடைசி நாட்கள்ல ஓய்வு நாளை நீ குறித்ததான வெளிப்படுத்தல் அற்றவனாக ஓய்வு நாள்ல மற்ற காரியங்களை செய்ய முடியாக நீ எத்தனை நீ போய்க்கொண்டிருப்பாய்? कितना तक आप विश्राम के दिन में प्रकाश के बगैर आप व्यर्थ होकर जाते இதுவரை நீ रहेंगे। ஜீவித்தது போதும், இனி வர்ற நாட்களை கவனமாயிரு. ஒவ்வொரு இமைப்பொழுதும் லைஃபை குறித்து ஓய்வு நாளை குறித்து நீ கவனமாயிரு என்று வேதம் இன்றைக்கு காணவில் நமக்கு புத்தி சொல்லுகிறது. इतना दिन जिंदगी गुजरा वो काफी है, आइंदा में आप सावधान रहो। தேவ சமூகத்தில் எல்லாரும் நம்மை தாழ்த்துவோமாக. प्रभु के अब अवजूरी में सब கடந்த நாட்கள் எத்தனை நாட்கள் ஓய்வு நாளை குறித்து நாம் அஜாக்கிரதையா கவனக்குறைவா இருந்தோம். पिछले दिनों में विश्राम दिन के बारे में सावधान नहीं கடந்த रहे। நாட்கள் எவ்வளவு எத்தனை ஓய்வு நாள்ல 10, 10:30, 11 சொல்லி அசால்ட்டா நிர்விசாரமா கூட்டத்துக்கு வந்து எழுப்பிட்டு போனோம். 10:30 बजे 11 बजे वहां जो निर्विचार के साथ जाते हैं। இன்னொரு அம்சத்தில் நான் சொல்லட்டும், दूसरी बात में हम क्या ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. वो विश्राम दिन प्रभु का அன்னைக்கு ஆசை தீர நல்லா ஆராதிக்கணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। அன்னைக்கு ஆசை தீர நல்லா என்ன 1 மணிக்கு கூட்ட முடியும், என்ன 12:30 வரைக்கும் கூட்டம், என்ன 12:45 வரைக்கும் கூட்டும் போது இப்படி நீ பேசி இருந்தா ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி இருக்கிறான்னு அர்த்தம். ஆசை தீர அன்னைக்கு ஆராதிக்கணும். ஆசை தீர வேலை செய்யறோம். காலையில 8 மணிக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு லொக்கு லொக்கு லொக்குன்னு கஷ்டப்பட்டு மல்லு கட்டுறமே போட்டு அது மட்டும் நம்ம யாரும் கேள்வி கேட்கறது. எதுக்கு கூட அரை மணி நேரம் வேலை செய்றீங்க, ஏன் லேட்டாக விட்டீங்க, 13 ஹவர்ஸ் வேலை இன்னைக்கு ஒரு சிலருக்கு, 15 ஹவர்ஸ் வேலை, ஏன் அவங்கள்ட்ட போய் மல்லு கட்டுறது இல்லை? இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஆராதனை 12 ஆசதீர ஆராதிக்கணும். ஓய்வு நாள் வந்து ஆராதனை குறைக்க கூடாது. ஆசதீர அன்னைக்கு ஆராதிக்கணும். बहुत आशा का ஓய்வு साथ நாளை उपासना करना है। ஆசதீர கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் கொஞ்சம் ஆராதிக்கிறவர்கள் தான் ஞானவான்கள். இந்த ஆராதனை பற்றி வச்சு மாசம் புருன்னு இருக்கிறது ஞானம் அல்ல, அது ஞானமற்ற தன்மை. जितना आशा का साथ आप प्रभु को उपासना करना वही है ज्ञानी लोग, और थोड़ी से समय जाने से भी बुड़बुड़ाने से वो लोग ज्ञानी नहीं। கொடுக்கிற வசனத்துக்காக கர்த்தரை நாம் வாழ்த்துவோமாக. प्रभु दिया वचन के प्रभु को धन्यवाद கொடுக்கிற करें। ஓய்வு நாளுக்கு கர்த்தரை நாம் வாழ்த்துவோமாக. प्रभु दिया विश्राम दिन के प्रभु को धन्यवाद करें। ஆராதனையின் பகுதிக்காக கர்த்தரை வாழ்த்துவோமாக. प्रभु दिया उपासना கர்த்தரை के प्रभु को பாட்டு धन्यवाद। கொடுத்து துதிக்க கொடுத்த இந்த காலை வேளைக்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. प्रभु को गीत गाने के लिए ஆண்டவரை துதிக்க கொடுத்த நேரத்துக்காக மகிமைப்படுத்துவோமாக. प्रभु இத்தனை அல்லேலூயா சொல்லி வேத வசனங்களை தியானிக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக மகிமைப்படுத்துவோமாக. समय के लिए ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காத ஒரு தூய்மை உள்ளதான ஒரு கவனமாய் நடக்கிறவர்களாய் மாறுவோமாக. विश्राम दिन को अशुद्ध नहीं बनाओ। ஓய்வு நாளை கனப்படுத்துவோமாக. ஓய்வு நாள் ஆண்டவரை ஆராதிப்போமாக. प्रभु को उपासना ஓய்வு करें। நாள் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால முடக்குவோமாக. विश्राम दिन प्रभु के सामने कुंडा எல்லாரும் खड़ेंगे। கண்களை மூடி முழங்கால முடக்குங்க. वो सब लोग कुंडा खड़ी எனக்கு है। இனி ஒரு சப்ஜெக்ட் உண்டு, அதை சொன்னா இனி அரை மணி நேரம் ஆகும், நான் முடிக்கிறேன். मैं अभी भी एक टॉपिक है उसको बोलने से और आधा இனி घंटा அரை மணி लगेगा। நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நான் முடிக்கிறேன். தேவையானால் மற்ற என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலாம். और भी टॉपिक है तो आधा घंटा लगेगा, दूसरा दिन குறிக்கப்பட்ட देखेंगे। இந்த சப்ஜெக்ட் நம்முடைய கண்களை மூடி தேவனுக்குள்ள பிரவேசிப்போம். आंखों बंद करके प्रभु का जिन्हें प्रेस करें। கர்த்தர் நம்முடைய நம்முடைய உலாவிக் கொண்டே இருக்கிறார். और प्रभु हमारा बीच में चलता फिरता है। தேவ சமூகத்தில் ஓய்வு நாள் ஆராதிக்கிறவர்கள் தான் ஞானவான்கள். वो विश्राम दिन प्रभु को वासना वाला ஓய்வு நாள்ல கூட பேர்
கிறிஸ்தவத்துக்கு ஏதுவாக சும்மா போனோன்னா வந்தோம், சமாதானத்துக்கு போனோம், ஏதோ வந்தோம், 1 மணி நேரம் ஆராதனை போயிட்டு வந்துட்டோம், 1 மணி நேரம் தான் சீக்கிரம் விட்டுறாங்க. இப்படி ஆராதிக்கிறவங்கள ஞானவான்கள் கிடையாது. அவங்க ஞானமாக பேசிக்கலாம், அவங்க வாழ்க்கையில் வேதம் சொல்லி நீ ஞானவான் அல்ல. नाम के वास्ते मसीह के लोग मानदा मानते जाते रह सकते हैं कि ஓய்வு நாளில் மனவாட்டியாய் மாறுவதற்கு ஏதுவாக, பூரணத்துக்கு ஏதுவாக, இயேசுவை போல மாறுவதற்கு ஏதுவாக, இயேசுவை அந்த அனுபவத்தில் ருசித்து ருசித்து ஆராதிக்கிறதான ஆராதனையை, அதெல்லாம் உண்மையான பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படாத ஆராதனை ஓய்வு நாளுமாக இருக்கிறது. विश्राम दिन के दिवस में वो दुल्हन बनने के लिए, उसको सिद्धता को प्राप्त करने के लिए ये ஞானவான்களாக காணப்படுகிறார்கள். அப்படி ஆராதிக்கிறவர்கள் ஒரு நாள் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக புறம்பாக நிற்கிறதே கிடையாது. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. நம்முடைய வாயிலே சத்தங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாயில சத்தங்கள் எழும்பி கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் 16:17 நான் புரட்டும் பொழுது எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்களாக. 17 நான் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஆத்துமா அல்லது தன் நடைகளை கவனிக்கிறவன், தன் நடைகள் மேல கவனமாக இருக்கிறவன், அவன் தன் ஆத்துமாவை காத்துக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நம்முடைய நடைகளின் மேல் கவனம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோமாக. கண்ண மூடி இந்த வசனத்தை நீங்க ஒரு ஆள் வாசிக்க, மற்றவங்க கேட்போமாக. தன் நடைகளை கவனித்திருக்கிறவன், தன் ஒவ்வொரு நடை மேல கேர்ஃபுல்லா நடக்கிறவன், கேர்ஃபுல்லா அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் காக்குறான். அல்லேலூயா. கண்ண மூடி ஒப்பு கொடுக்க அபிஷேகம் வந்து இறங்கும். जितना तक हम सुनते हैं उतना तक एक अभिषेक हमारे ऊपर பாட்டு படிக்கணும் எதிர்பார்க்காதீங்க. जो आप गाना गाएंगे சீயோனுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறோம். हम सिय्योन के सामने बैठे தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். पवित्र सिंह तख्त पर எருசலேமுக்கு முன்பாக இந்த பூமியில் நாம் வீற்றிருக்கிறோம். यरूशलेम के सामने பரலோகம் நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. स्वर्ग हमारे लिए खुला हुआ है. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? कितने लोग इतना निश्चय है? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? कितने लोग पास அந்த निश्चय? பரலோகத்துக்கு முன்பாக கையை தட்டாமல் இருக்க முடியுமா? क्या स्वर्ग के அந்த सामने சிங்காசனத்துக்கு முன்பாக கையை தட்டாமல் இருக்க முடியுமா? அந்த சிங்காசனத்தை நோக்கி இயேசுவான்னு கூப்பிடாம இருக்க முடியுமா? அந்த ஆண்டவரை நோக்கி இயேசுவை கூப்பிடாம இருக்க முடியுமா? சத்தம் அந்நிய பாஷை பேசாம இருக்க முடியுமா? இதோ கர்த்தர் இறங்கி விட்டார். இதோ கர்த்தர் இறங்கி விட்டார். நிச்சயத்தோட ஆராதிப்பாயாக, நிச்சயத்தோட ஆராதிப்பாயாக. கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை தொடுகிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை தொடுகிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை தொடுகிறார். वो आपको छूला है. அப்படிப்பட்டதான நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ऐसे निश्चय को प्रभु आपको दे दे. பரலோகம் நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ இந்த கூட்டத்தின் முடிவில் திறந்த விதத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். और जो मन को தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாம ஆவியில நிரம்புங்க. ओ प्रभु பயப்படாம சிங்காசனத்தை நோக்கி பாருங்க. பயப்படாம வாயை திறந்து தோத்திரம் பண்ணுவோமாக. பயப்படாம கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போமாக. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறார். இதோ ஞானத்தை உணர்வை அளிக்கிற ஆவியானவர், இதோ ஞானத்தை உணர்வை அளிக்கிற ஆவியானவர், இதோ நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாதத்தோடு உலாவிக் கொண்டே இருக்கிறார். आशीष मिलता है. ஞானத்தில் உண்டாக்கப்பட்டது மருந்து. जो दवाई है वो इंसान के ज्ञान से बना है. டாக்டர், ஹாஸ்பிடல், இங்கிலீஷ் மருந்து, நாட்டு மருந்து, எல்லா மருந்துமே மனுஷ ஞானத்தில் உண்டாக்கப்பட்டது. जो कुछ दवाई देते हैं देखते हैं वो सब தேவ ஞானம் மனுஷனுடைய பைத்தியத்துக்கு கூட பக்கத்துக்கு வராதுன்னு நம்ம கடந்த நாட்கள் எவ்வளவு அழகாக கேள்விப்பட்டோம். पिछले दिनों में कहते हैं अच्छा तरह सुना है कि जो परमेश्वर से मुक्त है इंसान के ज्ञान से बढ़कर, மனுஷ ஞானம் தேவனுடைய தேவனுடைய பைத்தியத்துக்கு கூட பக்கத்துக்கு வராது. जो परमेश्वर के मूर्ख है उसके समान மேலான ஞானம் உள்ளவர்தான் நம்முடைய கர்த்தர். हमारा परमेश्वर इंसान के ज्ञान से மனுஷ ஞானத்தினால் உண்டான மருந்து மாத்திர ஊசியினால சுகம் பெற்ற அந்த விடுதலையை நீ நம்பி இருக்கிறாயா, அல்லது எல்லாவற்றை பார்க்கல மேலான ஞானம் உள்ள கர்த்தர் கொடுக்கிற தெய்வீக சுகத்தின் மேலே நம்பிக்கை உள்ள ஆளாக இருக்கிறாயா? இதோ கர்த்தருடைய வல்லமை தெய்வீக சுகத்தின் ஆவியாக உன்மேல் இறங்கி வந்து உன் பலவீனத்தை, உன் கட்டுகளை, உன் வேதனைகளை, உன் நரம்பு தளர்ச்சிகளை, உன் வியாதி, மறைமுக வியாதியை அகற்றி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். परमेश्वर आपको छूता है. ईश्वर चंगाई के सामर्थ के साथ आपको बीच में उतर के आपको बीमारों को चंगाई करता है. நல்ல அருமையான ஒரு பாட்டு இருக்கு. 88 நம்பர் தமிழ் பாட்டு எடுங்க. 88ல கடைசி ஸ்டான்ஸா பாடுங்க. எல்லாம் அருமையா இருக்கு பாருங்க. வானோர்கள் போற்றிடும் ஞானமுள்ள பிதாவே,
போற்றிடும் ஞானமுள்ள பிதாவே, தானங்களை இப்போ தந்திடும். ஹல்லேலூயா.